38ஆம் வினாவிற்கு செல்வோம். ஒரு சேதன சேர்வை X ஆனது நைட்ரஸ் அமிலத்துடன் தாக்கம் புரிந்து Y ஐ தருகிறது. அப்ப X MCQ செய்யும் பொழுது இலகுவான முறையில் முதலில் அதை மாற்றுங்கள். பந்தியை மீண்டும் மீண்டும் வாசிப்பது MCQ கஷ்டமாக இருக்கும். அப்ப உங்க ரஃப் ஷீட்ல டப்பல் இலகுவான முறையில் மாற்ற வேண்டும். X க்கு நீங்க நைட்ரஸ் அமிலம் என்று சொல்றது HNO2 அதை சேர்க்கும் பொழுது நேரடியாக உங்களுக்கு Y வருகிறதா என்பதை இப்படி குறித்து வையுங்கள். சேர்வை Y ஆனது அமிலமாக்கப்பட்ட KMNO4 தாக்கம் இருந்தால் சற்றே தெரிகிறது. அப்ப Y க்கு H plus KMNO4 ஐ போட்டால் KMNO4 ஐ போடும் பொழுது உங்களுக்கு Z வருகிறது சொல்லப்படுகிறது. right. சேர்வை Z ஆனது அமிலமாக்கப்பட்ட ஆல்கஹால் சேர் 2,4-DNPH இருநைட்ரைல் ஹைட்ரஜனுடன் தாக்கம் புரிந்தால் ஒரு செம்மஞ்சள் படிவை தருகிறதா. ஆகவே Z க்கு வந்து நீங்க 2,4-DNPH எடுக்கிறீர்களா இருந்தால் 2,4-DNPH கொண்ட கரைசலை நாங்க என்ன சொல்லுவோம்? 2,4-DNPH ஐ கொண்டு ஆக்கப்படுகிற கலவை அல்லது அந்த கரைசலை நாங்க சொல்லுவோம் பிராடியின் சோதனை பொருள். பிராடியின் reagent அல்ல பிராடிஸ் reagent என்று சொல்லுவோம். பிராடி சோதனை பொருள். இவரை சேர்க்கும் பொழுது உங்களுக்கு செம்மஞ்சள் படி வருது, ஆரஞ்சு படி வருகிறது. இதை நான் முதல் ஏனைய வகுப்புகளிலே குறிப்பிட்டிருக்கின்றேன். பிராடியின் சோதனை பொருளுக்கு தாக்குவது ஆல்டிகைட் கீட்டோன் மட்டும். மட்டும் என்பதை மறக்க வேண்டாம். ஆல்டிகைட் கீட்டோன் இவை ரெண்டும் மட்டும்தான் பிராடியின் பொருளுக்கு ஆரஞ்சு அல்லது ஜெலோ வீழ்படிவை தரும். ஆரஞ்சு அல்லது ஜெலோ வீழ்படிவு என்று சொல்வது குறிப்போம் வீழ்படிவை தருகிறது. ஆகவே சட் நிச்சயமாக ஆல்டிகைட் அல்லது கீட்டோனாக இருந்திருக்கும். சட் என்னது? சட் வந்து நிச்சயமாக என்னது? ஆல்டிகைட் என்பது கீட்டோனே. ஆல்டிகைட் என்பது கீட்டோனுக்கு தான் 2,4-DNPH ஐ சேர்க்கும் பொழுது ஒரு செம்மஞ்சள் வீழ்படி வரும் என்பதை மறக்க கூடாது. ஆகவே அப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால் KMNO4 தாக்கம் புரிகிறது. சேர்வை X என்னவாக இருக்கும் என்பதுதான் கேள்வி. சேர்வை X என்ன? ரைட். இப்படி கேள்வி கேட்கும் பொழுது விடையை வைத்து தான் நாங்கள் செக் பண்ண வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது. முதலாவது விடையை செக் பண்ணி பார்ப்போம். முதலாவது விடையில் அவர் சொல்லுகிறார் CONH2 வந்து இருக்கிறது. ஒரு ஏமைட் தரப்பட்டிருக்கிறது. அப்ப ஏமைட்டுக்கு HNO2 சேர்த்தால் என்ன விளைவு? மீண்டும் மீண்டும் பல வகுப்புகளில் நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். HNO2 சேர்த்தால் ஏதோ ஒரு பதார்த்தத்துக்கு HNO2 சேர்த்தால் அந்த சேர்வையில் NH2 காணப்படும் போது குறித்தொரு சேர்வையில் NH2 காணப்படும் பொழுது நீங்கள் HNO2 ஐ சேர்த்தால் நைட்ரஜன் வாயுவை வெளிவிடும் என்பதை மறந்துட வேண்டாம். நைட்ரஜன் வாயு வெளிவிடும். ரைட். ஆகவே NH2 நீங்கள் இங்கு HNO2 சேர்க்கும் பொழுது என்னவாக மாறுகிறது? N2 ஆக மாறுகிறது. வாயு வருகிறது. இப்பொழுது நீங்க இவருக்கு நீங்க HNO2 போடுவீர்களாக இருந்தால் இது ஒரு ஏமைட். சோ ஏமைட்டுக்கு HNO2 போட்டால் பென்சோயிக் ஆசிட் வரும். C double bond OH நைட்ரஜன் வாயு. பென்சோயிக் ஆசிட் இங்கு வருகிறது. அப்ப பென்சோயிக் ஆசிட்டுக்கு நீங்க H plus KMNO4 ஐ போட்டால் என்ன? ஒரு ஒன்றும் கிடையாது. யோசனை இல்லை. ஏனெனில் இங்க பென்சோயிக் ஆசிட்ல கார்பன் பிளஸ் 3 தான் இருக்கிறது. கார்பனுக்கு 4 என்னும் ஒட்சியேட் இருந்தாலும் கூட அதன் ஒட்சியேற்றுவது கடினம். பிளஸ் 4 ஒட்சியேற்றுவது என்பது ஆர்கானிக்ல உள்ள பதார்த்தங்களை பயணித்து ஒட்சியேற்றுவது கடினம். ஆகவே கூச்சுக்கு ஒட்சியேற்றம் இனி மேலதிகமாக இல்லை. ஆகவே பென்சீனுக்கு கூச் நீங்க H plus KMNO4 போட்டாலும் அது பென்சீன் கூச்சாக தான் இருக்கும். ஆனால் நான் இங்க ஏற்கனவே எடுத்து விட்டேன். சட் ஒரு ஆல்டிகைட் அல்லது கீட்டோனாக இருக்க வேண்டும். ஏனப்படி ஆல்டிகைட் கீட்டோன்கள் மட்டும்தான் பிராடியின் சோதனை பொருளுக்கு செம்மஞ்சள் வீழ்படிவை தரும். ஆகவே முதலாவது விடை இல்லை என்பது விளங்கிவிட்டது. அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். முதலாவது விடை இல்லை. NH2 கூட்டங்கள் இருந்தால் இப்ப RNH2 இருக்கும் பொழுது நீங்க HNO2 சேர்ப்பீங்களாக இருந்தால் ROH உம் N2 வாயுவும் வரும். ROH உம் N2 வாயுவும் வரும். அதே மாதிரி பானிலின் இருக்குமாக இருந்தால் HNO2 சேர்த்தால் ஃபீனோலும் N2 வாயுவும் வரும். அதாவது NH2 க்கு பதிலாக OH சேருமா? NH2 க்கு பதிலாக OH சேருது. வேற NH2 க்கு பதிலாக OH சேருது. வார வாயு என்ன? அதே போல நீங்கள் தந்தது என்னது?
CONH2 CONH2க்கு நீங்க HNO சேர்க்கும் பொழுது அந்த NH2க்கு பதிலாக OH என்றா கூஸ்தான் ஆகவே C டபுள் பாண்ட் OH ஓட நைட்ரஜன் வாயு வருகிறது. அதான் நாங்கள் முதலாவது விடை எழுதி பார்த்தோம். முதலாவது விடை பொருந்தாது என்பதை எழுதிவிட்டோம். இனி இரண்டாவது விடைக்கு செல்வோம். இரண்டாவது விடையில NH2 இருக்கிறது. NH2க்கு இப்பதான் பார்த்தோம். HNO சேர்த்தா என்ன வாயு வரும்? நைட்ரஜன் வாயு வரும். பிரதான விளைபொருள் என்னது? OH phenol. HNO2. இங்க நீங்கள் கவனிக்க வேண்டும், இந்த phenol வருகிறதா N2+Cl- வருகிறதா என்பது சில பேருக்கு ஒரு குழப்பமாக இருக்கும். ஆனால் இங்கு வெப்பநிலை ஒன்றும் தரப்படவில்லை. வெப்பநிலை தரப்படவில்லை என்றால் அது அறை வெப்பநிலையாகத்தான் இருக்கும். நீங்க வெப்பநிலை ஒன்று தரவில்லை என்றால் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் வெப்பநிலை அறை வெப்பநிலை 25 பாகைசியாகத்தான் இருக்கும். 25 பாகைசிக்கு அனிலின் பீனோல தான் தரும். 25 பாகைசிக்கு அனிலின் HNO2 சேர்க்க பீனோல தான் தரும். நீங்க HNO2வை சைவ தொடக்கம் 5 பாகைசில சேர்ப்பீங்களாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது N2+Cl- ஆக மாறும். ஆகவே இங்க நாங்க சைவ தொடக்கம் 5 பாகைசி எடுக்க முடியாது. காரணம் அவர்கள் வெப்பநிலையை குறிப்பிடவில்லை. வெப்பநிலை குறிப்பிடவில்லை என்றால் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அறை வெப்பநிலையை. அறை வெப்பநிலை என்றால் உங்களுக்கு 25 பாகைசி, அது பீனோலை தான் தருகிறது. பீனோல் இங்கு விடையாக இருக்க முடியாது. ஆகவே விடை 2 இல்லை. இனி 3ஐ பார்ப்போம். மூன்றாவது விடையை நீங்கள் செக் பண்ணி பார்ப்பீங்களா இருந்தால் CH3 CH2 CH CH3 NH2 என்று வருகிறது. கவனிங்கள், இது என்ன அமி? முதல் அமி என்பதை மறந்துடக்கூடாது. சில பேர் பார்த்த உடனே NH2 உள்ள கார்பன்ல OH இருக்குன்னு பார்த்துடுவாங்க. இல்லை, அமீனுக்கும் ஏமைட்டுகளுக்கும் முதல் வழிக்குடை என்று பிரிப்பதற்கு நைட்ரஜனில் உள்ள ஹைட்ரஜனை தான் சிந்திக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது. எதற்கு? அமீனுக்கும் ஏமைட்டுகளுக்கும். அமீனுக்கும் ஏமைட்டுகளுக்கும் நைட்ரஜன்ல எவ்வளவு ஹைட்ரஜன் இருக்கு என்பதை பார்த்துத்தான் 2 இருந்தால் முதல், 1 இருந்தால் வழி, ஒன்றுமே இல்லை என்றால் குடை என்று சொல்லுவோம். ஆகவே இங்கு நைட்ரஜனில் இப்பவும் 2 தான் இருக்கிறது. ஆகவே இது முதல் அமீன். அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், இது ஒரு முதல் அமீன். ரைட். சோ இவருக்கு செக் பண்ணி பார்ப்போம். இவருக்கு என்ன வருகிறது? நீங்கள் H+KMNO4 போடுகிறீங்க. சாரி, முதலாவது நீங்க HNO2 போட்ட, நீங்க HNO2 போட்டால் NH2 என்னவாக மாறும்? OH ஆக மாறும். ஆகவே இங்க என்ன வருகிறது? உங்களுக்கு ஒரு அல்கஹோல் தோன்றும். இது நீங்கள் வெப்பநிலை 25 பாகைசியா அல்லது சைவதக்கம் 5 பாகைசியான்னு பார்க்க தேவையில்லையா? அரோமேட்டிக் சேவைகளுக்கு தான் N2+Cl- தோன்ற முடியும். ஏனெனில் அந்த சேவை ஒரு உறுதியாக இருக்கும். அலிபாட்டிக் சேவைகளில் N2+Cl- உறுதி இல்லை. ஆகவே எந்த வெப்பநிலையில் சேர்த்தாலும் உங்களுக்கு N2+Cl- தோன்றாது என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே இங்க நீங்க HNO2 சேர்ப்பீங்களாக இருந்தால் அது எந்த வெப்பநிலை என்றாலும் சரி NH2 உங்களுக்கு அல்கஹோலை தான் தரும். CH3 CH2 CHOH. அதாவது இந்த NH2க்கு பதிலாக இப்போ OH ஆக மாறிவிட்டார். அது என்ன வெப்பநிலை இருந்தாலும் சரி N2+Cl- அலிபாட்டிக் சேவைகளுக்கு ஒருபோதுமே தோன்றாது, உறுதி கிடையாது. ஆகவே CHOH கீழே இருப்பது CH3. இந்த கீழே உள்ள CH3 நான் இந்த சைக்கிள் எழுதுகிறேன். அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த NH2வை நான் NH2க்கு பதிலாக HNO2 போட்டால் OH ஆக மாறிவிடுகிறது. இது என்ன அல்கஹோல்? இது வழி அல்கஹோல். ஏன் வழி அல்கஹோல்? OH இணைந்த கார்பன்ல H ஒரு H. OH இணைந்த கார்பன்ல ஒரே ஒரு H இருக்கிறதா இதை நாங்க சொல்லுவோம் வழி அல்கஹோல். OH இணைந்த கார்பன்ல ஒரு H இருந்தா வழி அல்கஹோலுக்கு அப்படி பார்க்கணும். OH இணைந்தது. அல்கைல் ஹைலைட்டுக்கும் அப்படித்தான் பார்ப்போம். ஏலைட்டுகள் இணைந்த கார்பன். ஏலைட்டுகள் இணைந்த கார்பனில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னு பார்க்க வேண்டும். அதேபோல் ஹைட்ராக்சி கூட்டங்கள் இந்த OH கூட்டம் இணைந்த கார்பனில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னு பார்க்க வேண்டும். அப்படி பார்த்து தான் 2 ஹைட்ரஜன் இருந்தால் முதல், ஒரே ஒரு ஹைட்ரஜன் இருந்தால் வழி, ஹைட்ரஜன் இல்லை என்றால் குடை என்று சொல்லுவோம். ஆகவே இது ஒரு வழி அல்கஹோல். இப்ப வழி அல்கஹோலுக்கு நான் H+KMNO4 சேர்க்கின்றேன். உங்களுக்கு தெரியும் வழி அல்கஹோல்கள் H+KMNO4 சேர்த்து ஒக்சியேற்றப்பட்டால் கீட்டோனாக மாறும். கீட்டோனுக்கு மேலதிக ஒக்சியேற்றம் கிடையாது. ஆகவே அதுக்கு நீங்க பென்னோக்சியேற்றம் செய்தால் என்ன, பென்னோக்சியேற்றம் செய்தால் என்ன, உங்களுக்கு கீட்டோனுடன் நின்றுவிடும். PCC போன்ற பென்னோக்சியேற்றம் கருவியை பாதிக்கலாம் அல்லது H+KMNO4 போன்ற பென்னமில ஆக்சியேற்றம் கருவிகளை பாவித்தாலும் வழி அல்கஹோலாக இருந்தால் உங்களுக்கு கீட்டோன் தான் வரும்.
அது பிசிசி ஆக இருந்தாலும் சரி H+KMnO4 ஆக இருந்தாலும் சரி. ஆகவே இங்க நீங்க H+KMnO4 சேர்த்து ஒரு பென்னோசியேட்டம் செய்தாலும் கீட்டோனுடன் நின்றுவிடும். CH3CH2 C டபுள் பாண்ட் CH3 இந்த எச்சையும் இந்த எச்சையும் எடுத்து டபுள் பாண்ட் ஆக சரி. கார்பன்ல உள்ள எச்சையும் OH ல உள்ள எச்சையும் எடுத்துட்டு இதுல டபுள் பாண்ட் போடுங்க. அதான் கீட்டோன் தான். அப்போ பென்னோசியேட்டம் செய்தாலும் பென்னோசியேட்டம் செய்தாலும் கீட்டோன் தான் வருது. அப்ப கீட்டோன் ரைட். கீட்டோன் வந்துச்சு. அப்ப எனக்கு இந்த நிபந்தனை இப்ப சரி. இந்த கீட்டோன் ராடின சோதனை போட்டு உங்களுக்கு செம்மஞ்சள் உருப்படியை தர முடியும். ஆகவே விடை 3 அது சரியான விடை. எல்லாவற்றுக்கும் பொருந்தி உள்ளது. அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். ரைட். இப்ப 4வது விடையை நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம். விடை வந்து விட்டது என்பதற்காக நீங்கள் எக்ஸாம் செய்யும் பொழுது விடை வந்தால் அதை திரும்பி விட்டு அடுத்த விடைக்கு போக முடியும். ஆனா நீங்க பாஸ் பேப்பர் செய்யும் பொழுது 5 விடையையும் செய்து பாருங்கள். அப்பதான் உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகும். அப்ப நாங்க 4வது விடையை நான் செய்து காட்டுகின்றேன். 4வது விடையில பாருங்கள் CH3 CH CHO CH2 NH2 வந்து இருக்கிறது. இதுவும் என்ன அமீன்? முதல் அமீன் தான். உங்களுக்கு பார்க்க விளங்குகிறது பாருங்கள். எண்ணில 2 ஹைட்ரஜன். சோ முதல் அமீன். ஆகவே இவருக்கு நீங்க முதலாவது என்ன சேர்த்தீங்க? HNO2 சேர்த்தால் NH2 மாறி OH ஆக மாறும். அப்ப CH3 CH CH2 அப்படியே இருக்கும். அது HNO2க்கு தாக்க போவதில்லை. CH2 OH என்று வருகிறது. CH3 CH CHO CH2 OH NH2 க்கு பதிலாக OH என்று வரும். இவருக்கு H+KMnO4 போடுகிறீர்கள். ஆனால் கவனியுங்கள், இது முதல் ஆல்கஹால். முதல் ஆல்கஹாலும் இருக்கிறது, ஆல்டிகைடும் இருக்கிறது. அப்ப இங்க ஆல்டிகைட் என்ற குரூப்பும் இருக்கிறது, ஆல்கஹால் என்ற குரூப்பும் இருக்கிறது. அதை கவனித்து பார்த்துக்கிறீர்கள். அப்ப இங்க பாருங்க, முதல் ஆல்கஹாலுக்கு அப்படி முதல் ஆல்கஹாலாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் PCC போன்ற மென்னோசியேட்டம் எழுதிய போட்டிங்களா இருந்தால் ஆல்டிகைட். ஆனா H+KMnO4 போன்ற மென்னோசியேட்டம் எழுதிய போட்டிங்களா இருந்தால் கூச்சாக மாறிவிடும், கார்பாக்சிலிக் அமிலமாக மாறிவிடும். அதை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். PCC போன்ற மென்னோசியேட்டம் எழுதிய போட்டிங்களா இருந்தால் ஆல்டிகைட் வருது, H+KMnO4 போன்ற மென்னோசியேட்டம் எழுதிய போட்டிங்களா கூச்சு வரும். எதற்கு? முதல் ஆல்கஹால். வலி ஆல்கஹாலாக இருந்தால் PCC H+KMnO4 எதை போட்டாலும் கீட்டோன் தான். உடை ஆல்கஹாலாக இருந்தால் ஒட்சியேட்டம் கிடையாது. உடை ஆல்கஹாலுக்கு ஒட்சியேட்டம் இல்லை என்பதை மறந்து விட வேண்டாம். அது இந்த வருஷமும் 2018ஆம் ஆண்டு வினாப்பட்ட ஒரு வினா மறந்து விட வேண்டாம். உடை ஆல்கஹாலுக்கு ஒட்சியேட்டம் இல்லை என்பதை வைத்து ஒரு வினா வந்திருக்கிறது. ரைட். ஆகவே இங்க நீங்க H+KMnO4 அதே போல் வேற கூட்டமும் என்ன டாக்குமெண்ட் பார்க்கணும்? CHO-வும் கூச்சா மாறி. CHO-க்கு ஒட்சியேட்டம் இருக்கிறார். CHO-க்கும் H+ அதாவது ஆல்டிகைட்டுக்கு H+KMnO4 போடுவீங்களா இருந்தால் அது கூச்சாக மாறிவிடும். அதையும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆல்டிகைட்டுகள் ஒட்சியேட்டம் அடையும், கீட்டோன்களுக்கு ஒட்சியேட்டம் இல்லை. அதையும் ஒவ்வொரு இடமும் மாறி மாறி கேட்டுள்ளார்கள். ஆல்டிகைட்டுகள் ஒட்சியேட்டம் அடையும், கீட்டோன்களுக்கு ஒட்சியேட்டம் கிடையாது. ஆகவே H+KMnO4 நீங்க சேர்க்கும் பொழுது முதலுக்கு ஓடும் கூச்சாக மாறிவிட போகிறது, ஆல்டிகைட்டும் கூச்சாக மாறிவிட போகிறது. அப்ப CH3CH இங்கேயும் கூச் இங்கேயும் கூச்சல் இருக்கும். ஒரு சேர்வையில 2 சேர்வைகள் தாக்கக்கூடியமா இருந்தா நீங்க 2 சேர்வையும் தாக்கி தான் எழுத வேண்டும். இது ஸ்ட்ரக்சர்ல கேட்பாரு. இப்படி ஒரு சேர்வையை போட்டுட்டு H+KMnO4 போட்டா வரும் விடவே எதிர்வு கூறுகள். இதுதான் எதிர்வு கூறுதல். அப்ப முதலுக்கு ஓடும் ஒட்சியேட்டம் அடைகிறது H+KMnO4 கூச்சா மாறிடும், ஆல்டிகைட்டும் ஒட்சியேட்டம் அடைந்து கூச்சா மாறிடும். கூச்சுக்கு இதுக்கு மிஞ்சி நான் முதலே சொன்னா கூச்சாக இருந்தால் 2,4-DNPH-க்கு தாக்கவில்லை. ஆகவே விடை 4 பொருந்தாது. இப்பொழுது விடை 5க்கு செல்வோம். விடை 5 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? CH3 CH3 CH2 NH2 என்று தரப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கு நீங்கள் பார்த்து விட்டோம். HNO2 சேர்ப்பீர்கள். HNO2 சேர்த்தால் NH2 OH ஆக மாறும். மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன். ஆகவே CH CH3 CH2 OH என்று வருகிறது. இது என்ன அமீன்? முதல் அமீன். எண்ணில 2 ஹைட்ரஜன். முதல் அமீன். இது என்ன ஆல்கஹால்? OH இணைந்த கார்பன்ல 2 ஹைட்ரஜன். அதுக்கு மாறி மாறி பார்க்க வேண்டும். அப்ப OH இணைந்த கார்பனில் 2 ஹைட்ரஜன் இருக்கிறதால முதல் ஆல்கஹால். ரைட். இப்ப இவருக்கு நீங்க என்ன செய்யறீங்கன்னா H+KMnO4 இத செய்ய 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 மிகவும் இன்ட்ரஸ்டான ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை போல இன்ட்ரஸ்டான பாடம் இல்லை, எதுவுமே இல்லை. மிக இலகுவானவும் இன்ட்ரஸ்டான பாடம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஆகவே இங்க H+KMnO4 போடும் பொழுது நான் முதலே குறிப்பிட்டு விட்டேன். ஒரு முதல் ஆல்கஹாலாக இருந்தால் PCC
போன்ற மென்னோசியேட் நிறவிகளை சேர்க்கும் பொழுது அல்டிஹைடாக வரும். H+KMnO போன்ற மென்னோசியேட் நிறவிகளை சேர்க்கும் பொழுது கூச்சாக மாறிவிடும். ஆகவே இவருக்கு H+KMnO போன்ற ஒரு கூச் வந்துவிடுகிறது. CH3 கூச். ஆகவே இது நாங்கள் மீண்டும் பார்த்து விட்டோம். கூச் பிராடின சோதனை பொருளுக்கு தாக்கவில்லை. பிராடின சோதனை பொருளுக்கு தாக்குவது ஆல்டிஹைட் கீட்டோன் மட்டும் என்பது ஒரு பெட்டி போட்டு ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டும்தான் பிராடின சோதனை பொருளுக்கு ஒரேஞ்ச் அல்லது ஜெரோபிள் படிவை தருகிறது. 39ஆம் வினாவுக்கு செல்வோம். கீழே தரப்பட்டுள்ள எந்த சோடிகள் வெப்பம் இழக்கும் பல்பகுதியத்தை உண்டாகும் என்பதை கேட்டிருக்கிறார்கள். ஆகவே பல்பகுதியங்கள் என்னும் பாடம் உங்களுக்கு நீங்கள் இன்னும் படத்திற்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். பல்பகுதியங்கள் உங்களுக்கு சூழல் ரசாயனவியத்தில் தான் வரும். சூழலும் கைத்தொழிலும் ரசாயனவியல் ஒரு பாடத்தில் உங்களுக்கு பல்பகுதியம் என்ற பாடம் இருக்கிறது. ஆகவே அந்த பாடத்தில் தான் நீங்கள் இதை படித்திருக்க முடியும். நான் இங்கு வெளியே குறிப்பிடுகிறேன். நீங்கள் அந்த பாடத்தை படித்த பின்பு இந்த கேள்வியை செய்து பாருங்கள். அந்த குறிப்பிட்ட பாடம் எமது நிறுவனத்தினால் இங்கு படிப்பிக்கப்படுகிறது. அந்த குறித்த வீடியோ விரைவில் அது உங்களுக்கு இங்கே அப்லோட் பண்ணப்படவிருக்கிறது. சோ அதை பார்த்து படித்து இந்த கேள்வியை மீண்டும் ஒரு முறை செய்து பாருங்கள் என்பதை எனக்கு வேண்டுகோள். ரைட். இப்பொழுது முதலாவது உங்களுக்கு இங்கே தரப்பட்டிருக்கிறது ஒரு ஃபீனோல் தரப்பட்டிருக்கிறது, HCHO தரப்பட்டிருக்கிறது. அடுத்தது ஒரு பென்சீன் COCl, அதுல பலானத்துல இன்னும் ஒரு COCl என்று சேர்ந்து தரப்பட்டிருக்கிறது. CH2 6 times NH2 தரப்பட்டிருக்கிறது. CONH2 ஜூரியா தரப்பட்டிருக்கிறது. சோ பீனோ தரப்பட்டிருக்கிறது, ஒரு ஃபோர்மால்டிஹைட் தரப்பட்டிருக்கிறது, ஜூரியா தரப்பட்டிருக்கிறது. இந்த சேர்வை உங்களுக்கு நைலான் 66 உருவாக்குவதற்கு தேவை. நைலான் 66 உருவாக்குவதற்கு குறிப்பிட்ட சேர்வை தேவை. அதேபோல் இக்குறிப்பிட்ட சேர்வை உங்களுக்கு எதுக்கு தேவைப்படுகிறது என்றால் டெர்லினை உருவாக்குவதற்காக. டெர்லின் உங்களுக்கு தெரியும், ஆடைகள் தயாரிப்பில் பரவலாக பயன்படுத்தப்படுற ஒரு பல்பகுதியம் டெர்லின், ஒரு ஒடுங்கல் பல்பகுதியம். நைலான் 66 ஒரு ஒடுங்கல் பல்பகுதியம் தான். ஒடுங்கல் பல்பகுதியம் இதை நாங்கள் சொல்லுவோம் ஒரு பொலிஏமைட் என்று சொல்லுவோம். பொலிஏமைட் என்று சொல்லுவோம். அதாவது இந்த சேர்வை NH2 CH2 6 times NH2 ஐயும் இது ஒரு சேர்வை. இன்னும் ஒரு சேர்வை இவருக்கு தேவை. நைலான் 66 உருவாக்குவது இவர் ஒரு உங்களுக்கு தெரியும் பல்பகுதியம் என்றால் ஒரு பகுதியங்கள் சேர்த்து உருவாக்குவதுதான் பல்பகுதியங்கள். ஆகவே இவர் ஒரு பகுதியம், இன்னும் ஒரு பகுதியம் உங்களுக்கு தேவைப்படுகிறது. அது CH2 4 times கூச் என்று வருது. இது இங்கு தரப்படவில்லை, ஆனால் இதுவும் தேவை. இதுவும் அதாவது NH2 CH2 6 times NH2 என்ற சேர்வையையும் CH2 4 times கூச் என்ற சேர்வையையும் ஒரு சேர்த்து உருவாக்குவதை நான் சொல்லுவோம் நைலான் 66. ஆகவே நைலான் 66 இங்க ஒரு 866 ன்னு சொல்றோம்னா இங்க நாங்க கார்பன் 6 இருக்கிறது, இங்கேயும் கார்பன் 6, இதுல கார்பன் 4, இந்த கூச்சுல ஒரு 5, இந்த கூச்சுல வர 6 மொத்தமா. அப்ப ரெண்டு ஒரு பகுதியத்திலும் 6 கார்பன் தான் இருக்குது. அதனால தான் நாங்க இங்க 6 சொல்றோம் நைலான் 66. இதே பொலிஏமைட் என்று சொல்றோம் என்றால் உங்களுக்கு தெரியும் இந்த NH2வும் கூச்சுல இருந்தும் உங்களுக்கு என்ன விளக்கப்பட போகுது, நீர் விளக்கப்பட போகுது. நீர் விளக்கப்பட்டால் இங்கு ஒரு ஏமைட் தோன்றும், ஒரு பொலி ஏமைட் தோன்றும். CO NH கூட்டம் என்று வரும். அப்ப இங்க CO NH என்ற ஒரு பிணைப்பு தோன்றுவதால் இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் பொலி ஏமைட். இந்த பிணைப்புக்கு என்ன பேர்? பெப்டைட் பிணைப்பு. பெப்டைட் பிணைப்பு நாங்க பெப்டைட் பிணைப்புன்னு சொல்லுவோம். இந்த பிணைப்புக்கு இது ஒரு ஏமைட் குரூப். சோ இதை சொல்லுவோம் பொலி ஏமைட். ஆகவே இது ஒடுங்கல் பல்பகுதியம். ஒடுங்கல் பல்பகுதியம் என்றால் இரண்டு மூலக்கூறுகள் சேரும் போது குறித்தொரு மூலக்கூறு அகற்றப்பட வேண்டும். அதை ஒடுங்கல் பல்பகுதியம் என்று சொல்லுவோம். இப்ப நீங்க இரண்டு மூலக்கூறுகள் சேரும் போது இங்க எது விலத்திட்டு H2O விலத்தி H2O விலத்துறதால நாங்க சொல்லுவோம் ஒடுங்கல் பல்பகுதியம் என்று. ஆகவே இது ஒரு ஒடுங்கல் பல்பகுதியமாக இருக்கு. டெர்லினும் அப்படி. டெர்லினும் தான் அதுவும் ஒரு ஒடுங்கல் பல்பகுதியம் தான். டெர்லினும் ஒரு ஒடுங்கல் பல்பகுதியமாக தான் இருக்கும். ஆனால் இது ஒரு பொலிஎஸ்டராக இருக்கும். இது ஒரு பொலிஏமைட்,
அது ஒரு பொலியஸ்டர். அப்ப இங்க எசுத்தர் குரூப் ஒரு என்ன பிணைப்பு அங்க தோன்ற போறோம்னா எசுத்தர் பிணைப்பு தோன்ற போறது தெரிஞ்சுக்க வேண்டும். சோ இந்த சேவையை பென்சீன் COCl சேவை இருக்கா, இந்த சேவையையும் இன்னும் ஒரு அடுத்த சேவை CH2CH2OH OH இந்த சேவையையும் சேர்த்து உருவாகுறதுதான் டெர்லின். இந்த சேவையை சேர்த்து உருவாவதான் டெர்லினாக இருக்கும். அப்ப இங்க என்ன நடக்க போகிறது, இங்க ஒரு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் HCl இல்ல, இதுல நீங்க COCl இருந்தாலும் சரி அல்லது COOH இருந்தாலும் சரி, COCl இருந்தாலும் சரி அல்லது கூச்சாக இருந்தாலும் சரி, இங்கும் அப்படித்தான். இதுல இதுல COOH இருந்தாலும் சரி அல்லது COCl ஆக இருந்தாலும் சரி, இந்த கூச்சுக்கு பதிலா COCl வரலாம், இந்த கூச்சுக்கு பதிலா COCl வரலாம், அது சரி. அதே போல இங்க COCl பதிலாக கூச்சம் வந்திருக்கலாம், அதுவும் சரி, அதுல பிரச்சனை கிடையாது. ஆனா என்ன ஒரு வித்தியாசம் என்றால் கூச்சம் இருந்தால் நீர் போகும், COCl ஆக இருந்தால் HCl போகுது, ஒன்று விலத்தினால் ஒன்று. அப்ப இங்கும் அப்படித்தான், இங்க ஒரு H இந்த Cl பெருத்திட்டு என்ன பிணைப்பு இங்க தோன்றும், பிணைப்பு கிடையாது, COOன்றது பிணைப்பு தோன்றும் போகுது, எசுத்தர் பிணைப்பு தானே, COOன்னு சொல்ற எசுத்தர். அதனால நாங்க சொல்லுவோம் பொலியஸ்டர் என்று சொல்றோம், பொலியஸ்டர். ஆக இது ஒடுங்கல் பெறுவேன், ஒடுங்கல் பெறுவோம். இங்க HCl விலத்துகிறாரு, HCl விலத்தினா நாங்க ஒடுங்கல் சொல்லுவோம். இரண்டு மூலக்கூறுகள் சேர்ந்து ஒன்று விலத்தினா ஒடுங்கல் பெறுவோம் சொல்லுவோம். சொல்லிருக்கீங்க ரைட். இந்த ஃபீனோலையும் ஃபார்மால்டிஹைடையும் சேர்த்து நாங்க உருவாக்குவது ஃபீனோல் ஃபார்மால்டிஹைட். ஃபீனோல் ஃபார்மால்டிஹைட், ஃபீனோல் ஃபார்மால்டிஹைட்க்கு நாங்க என்ன சொல்லுவோம், ஃபீனோல் ஃபார்மால்டிஹைட்டும் அதுக்கான பேர் தான் பேக்லைட். மின் உபகரணங்களை, அதாவது ஒரு மின் உபகரணங்கள், அந்த மின் சுவிட்சுகள் அந்த போன்ற உபகரணங்களை உருவாக்குவதற்காக இந்த சுவிட்சுகள் சொல்லுவோம். அந்த சுவிட்ச் போன்ற உங்களுக்கு தெரியும் ஒரு மின்னை கடத்தாத மாதிரி போன்ற பல்போதியங்கள், அந்த சுவிட்சுகள் பிளக்குகள் போன்ற பல்போதியங்களை உருவாக்குவது அந்த பேக் லைட்டாக இருக்கிறது. அந்த பேக் லைட்டுக்கான பேர் தான் ஃபீனோல் ஃபார்மால்டிஹைட். இந்த HCHOவையும் ஜூரியாவையும் சேர்த்து ஒரு பல்போதியத்தை உருவாக்கலாம். இதை நாங்கள் சொல்லுவோம் ஜூரியா ஃபார்மால்டிஹைட். ஜூரியா ஃபார்மால்டிஹைட் சொல்லுவோம். ஜூரியா ஃபார்மால்டிஹைடுக்கு ஃபோமிகான்னு சொல்லலாம். ஆகவே ஃபீனோல் ஃபார்மால்டிஹைட் என்பது பேக்லைட், ஜூரியா ஃபார்மால்டிஹைட். சோ இவையும் உங்களுக்கு தெரியணும் ஒடுங்கல் பல்போதியங்கள் தான். பேக்லைட்டும் ஒடுங்கல் பல்போதியம் தான், ஜூரியா ஃபார்மால்டிஹைடும் ஒடுங்கல் பல்போதியம் தான். அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். ஆகவே இப்போ நான் ஒடுங்கல் பல்போதியம் உங்களுக்கு 4 படிப்பித்து விட்டேன். டெர்லின், பேக்லைட், டெர்லின் நைலான் 66, பேக்லைட். பேக்லைட் சொல்றது ஃபீனோல் ஃபார்மால்டிஹைட். அதை ஞாபகப்படுத்திக்கோங்க, ஃபீனோல் ஃபார்மால்டிஹைட். அதே மாதிரி ஜூரியா ஃபார்மால்டிஹைட். ரைட். இதுல வெப்பம் இழக்கும் அல்லது வெப்பம் இறுகும் பல்போதியம் என்று 2 வகை இருக்கிறது எங்களுக்கு. வெப்பம் இழக்கும், அடுத்தது வெப்பம் இறுகும். ரெண்டு மிளகும் இறுகும் என்று 2 பல்போதியம் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சோட வேண்டிய பல்போதியங்கள் இல்லை, இது தெரிஞ்சிருக்க வேண்டும். ஒடுங்கல் பல்போதியங்கள் 4 முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டும். இந்த ஒடுங்கல் பல்போதியத்துல பேக்லைட்டும் ஜூரியா ஃபார்மால்டிஹைடும், பேக்லைட் என்ன ஃபீனோல் ஃபார்மால்டிஹைட், ஜூரியா ஃபார்மால்டிஹைட், 2 ஃபார்மால்டிஹைடுமே வெப்பம் இறுகும் பல்போதியம். ஈஸியா அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா சரி. இந்த வெப்பம் இறுகும் பல்போதியத்துக்குள்ள என்ன வர போகுது, ஜூரியா ஃபார்மால்டிஹைட், ஃபீனோல் ஃபார்மால்டிஹைட். ஃபீனோல் ஃபார்மால்டிஹைடுக்கான பேர் பேக்லைட் என்று தான் மறந்துடக்கூடாது. ஆகவே இந்த ஃபீனோல் ஃபார்மால்டிஹைடும் ஜூரியா ஃபார்மால்டிஹைடும் வெப்பம் இறுகும் பல்போதியமாக இருக்கிறது. இந்த டெர்லினும் நைலான் 66ம் வெப்பம் இழக்கும், வெப்பம் இழக்கும் பல்போதியமாக இருக்கும். வெப்பம் இழக்கும் பல்போதியமாக இருக்கும் என்பதை மறந்துட வேண்டாம். கூட்டல் பல்போதியங்கள், கூட்டல் பல்போதியங்கள் உங்களுக்கு வெப்பம் இழக்கும் பல்போதியமாக தான் இருக்கும். கூட்டல் பல்போதியம் உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கும், ஒரு பொலிஎதீன், அதாவது பொலித்தீன் என்று சொல்வீர்கள், பொலிஸ்டைரீன்,
ரெஜிஃபோம் உருவாக்க பயன்படுவது பொலிஸ்டைரீன். அடுத்தது பொலிவைனைல் குளோரைட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பிவிசி குழாய்கள், நீர் குழாய்கள் அல்லது வெப்ப கம்பிகளுக்கான இந்த கடத்துகைக்காக பயன்படுத்துகிற கம்பிகளை கவர் பண்றதுக்கு பயன்படுத்துகிற பிவிசி குழாய்கள் பொலிவைனைல் குளோரைட். அடுத்து இயற்கை ரப்பர், கூட்டல் பெலோதியம் இயற்கை ரப்பர், பொலிவைனைல் குளோரைட், பொலிஸ்டைரீன், பொலிஎதீன். சோ இந்த மாதிரியான அதே மாதிரி டெஃப்லான் நான்ஸ்டிக் குக்கர்ஸ்ல பயன்படுத்தப்படுற ஒரு பெலோதியமாக இருக்கும் டெஃப்லான். சோ இந்த மாதிரியான ஐந்தும் இவையெல்லாம் கூட்டல் பெலோதியங்கள். கூட்டல் பெலோதியம் என்ன ஒடுங்கல் என்ன சொன்னா ரெண்டு பேர் சேரும் போது ஒரு குறித்த மூலக்கூறு விலகும், அது ஒடுங்கல். கூட்டலாக இருந்தால் இரண்டு பேர் சேருவார்கள், எந்த ஒரு மூலக்கூறும் அங்கு விலக்க போவதில்லை. அப்ப சேர்ந்து 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 ஒரு குறிப்பிட்ட ஒரு அடுக்காக காணப்படும். அங்க எந்த ஒரு மூலக்கூறும் விலத்தா, அதுதான் கூட்டலாக இருக்கும். ஆகவே இந்த கூட்டலுக்கும் உங்களுக்கு இந்த ஐந்துமே தெரிஞ்சிருக்க வேண்டும் கட்டாயமாக. கூட்டல் பெலோதியங்கள் எல்லாமே ஈஸி, வெப்பம் இழாகும். அப்ப பல்பௌதியத்திலேயே எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது, நீங்க இதை மட்டும் ஞாபகம் இருந்தா சரி, பீனோல் ஃபார்மால்டிகைட், யூரியா ஃபார்மால்டிகைட், ரெண்டு ஃபார்மால்டிகைட்களுமே வெப்பம் இழுக்கும். அதை தவிர பேணியவை வெப்பம் இழாகும் என்பதை ஞாபகம் இருந்தா சரி. ஆகவே இங்க என்ன கேள்வி? பின்வருவனவற்றுள் எந்த சோடி சேவைகளை நீங்கள் சேர்த்தால் வெப்பத்தை இழக்கும் பல்பௌதியத்தை உருவாக்கும் என்பது கேள்வி. வெப்பம் இழக்கும், ரைட். ஏயும் பியும், ஏ என்னது? பீனோல், பி ஃபார்மால்டிகைட். பீனோல் ஃபார்மால்டிகைட் வெப்பம் இழுக்கும், அது விலைக்கு வராது. பியும் சியும், பியையும் சியையும் பாவித்து நாங்கள் பல்பௌதியத்தை உருவாக்குவதில்லை, அது விட இல்லை. சியும் டியும், சியையும் டியையும் பாவித்து நாங்கள் பல்பௌதியத்தை உருவாக்குவதில்லை, அதுவும் விலைக்கு வருவதில்லை. டியும் ஈயும், டியும் ஈயும் பாவித்து நாங்கள் பல்பௌதியை உருவாக்குவதில்லை, சோ அதுவும் இல்லை விடை. ஏயும் ஈயும், ஏயும் பயன்படுத்தியும் நீங்கள் உருவாக்க முடியாது. ஆகவே இது ஓல் ரெஸ்பான்ஸாகத்தான் இருக்க முடியும். அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு வெப்பம் இறுகும் பல்பௌதியத்தை தருகிற ஒரு கேள்வி ஏற்பட்டிருந்தால் நாங்கள் முதலாவது வழியை குறிப்பிடலாம். வெப்பம் இழகும் பல்பௌதியம் என்று இருந்தால் ஐந்து விடையுமே இல்லை. வெப்பம் இறுகும் பல்பௌதியம் என்று தரப்பட்டிருந்தால் முதலாவது விடை பொருத்தம். ஆனால் பல்பௌதியம் நீங்கள் இன்னும் படித்திருக்க மாட்டீர்கள், உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் உங்களுக்கு விளங்கி இருக்காது தெரியும். ஆனால் நீங்கள் என்னத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், குறித்த பாடத்தை படித்த பின்பு மீண்டும் ஒரு இந்த செய்து பாருங்கள், அப்போ உங்களுக்கு இலகுவாக இருக்கும். பல்பௌதியம் என்ற செக்ஷன் தனியாக போடப்படும். 40வது கேள்வி தற்போதைய பாடத்திட்டத்தில் இல்லை, ஆகவே அதற்கான விளக்கங்கள் தேவை கிடையாது. 41ஆம் வினாவுக்கு செல்ல போறேன். 41ஆம் வினா உங்களுக்கு பல தெரிவுகளை கொண்ட வினா, அதாவது ABCD கேள்வி வரும். அதில் ஒன்றுக்கு மேற்பட்ட தெரிவுகள் சரியா இருக்கும். ஆகவே அதற்கேற்ற தெரிவுகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது, அதற்கேற்றவாறு நீங்கள் அதை விடையை தெரிவு செய்ய வேண்டும். ரைட். இந்த மாதிரியான கேள்விகள் நீங்கள் மிக அவதானமாக செய்ய வேண்டும். இங்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தெரிவுகள் இருக்கின்றது. ஆகவே ஏதாவது எல்லா வசனங்களும் திருத்தப்பட்டதா இந்த கேள்விகளுக்கு நீங்கள் செய்யெடுக்க முடியும். இங்கு 40வது கேள்வியை பார்ப்போம். பின்வரும் கூற்றுக்கூட எதிர்கதை உண்மையானது உண்மையானவை. இலத்திரங்கள் துணிக்க இயல்புகளுடன் அலை இயல்புகளையும் கொண்டிருக்கும் என்பது சரி. இலத்திரங்களுக்கு துணிக்க இயல்பும் இருக்கிறது, அலை இயல்பும் இருக்கிறது, ரெண்டுமே. ஆனால் அதுல என்ன முக்கியமா தெரிஞ்சிருக்க வேண்டும் என்றால், இரண்டு இயல்புகளையும் ஒரே சமயத்தில் தான் காட்டும், அதாவது ஒரே நேரத்தில் தான் காட்டும் என்பது தெரிஞ்சிருக்கும். இப்ப இப்படி சொல்லி இருந்தால் இலத்திரங்கள் துணிக்க இயல்பை ஒரு சமயத்திலும் இன்னும் ஒரு நேரத்தில் அலை இயல்புகளையும் காட்டுகிறது சொல்லியிருந்தால் அது பிள்ளை. அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். துணைக்கு இயல்பு அலை இயல்பு ரெண்டும் இருக்கும், ரெண்டும் ஒரே நேரத்தில் காட்டும். அடுத்தது அவன் இந்த கூட்டு சரி. ஒரு நியூட்ரனிலும் பார்க்க புரோட்டனுக்கு பேரம் கூடியது இல்லை, நியூட்ரனுக்கு தான் பேரம் கூடியது. அந்நளவில் ரெண்டும் சமனாக இருந்தாலும் கூட மிக தெளிவாக பார்த்தால் நியூட்டனுக்கு தான் பேரம் கூடியதாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், லத்திரனை விட புரோட்டனுக்கு பேரம் கூட, புரோட்டனை விட நியூட்ரனுக்கு பேரம் கூட, இதுதான் காரணமாக இருக்கும். லத்திரனை விட புரோட்டன் கூட, புரோட்டனை விட நியூட்ரனுக்கு கூடவாக இருக்கும்.
அடுத்தது எல்லா அணுக்களுக்கும் இலத்திரங்கள் புரோட்டான்கள் நியூட்ரான்கள் என்பவற்றை கொண்டிருக்கும் அதுவும் விடை ஏனெனில் தெரிந்து கொள்ளணும் ஹைட்ரஜன் ஒன்றுக்கு ஒன்று சோ ஹைட்ரஜனுக்கு இலத்திரன் ஒன்று இருக்கிறது புரோட்டான் ஒன்று இருக்கிறது ஆனால் நியூட்ரஜன் இல்லை நியூட்ரன் இல்லை ஆகவே இலத்திரன் ஒன்று புரோட்டான் ஒன்று இருக்கும் நியூட்ரன் இல்லை சோ எல்லாருக்கும் எல்லாம் இருக்கும் என்பது விடை அடுத்தது எல்லா அயன்களும் ஒரு புரோட்டானையாவது கொண்டிருக்கும் அது சரி ஏனெனில் அயன்கள் தோன்றுவது எப்படி இலத்திரங்களை இழந்து அல்லது இலத்திரங்களை இலத்திரங்களை ஏற்பதனாலோ அல்லது இலத்திரங்களை இழப்பதனாலோ தான் அயன்கள் தோன்றும் ஆகவே எல்லா அயன்களுக்கும் புரோட்டான்கள் இருக்கும் என்பதை மறந்துதான் ஆகவே H+ அயனிலும் கூட ஒரு இலத்திரனை இழந்துதான் H+ தோன்றுகிறது ஆகவே H+ அயனுக்கு புரோட்டான் ஒன்று இருக்கும் அதுல மறந்துட வேண்டாம் புரோட்டானில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா எலக்ட்ரான் ஏற்கனவே ஒன்றுதான் இருந்தது இப்போ ஒன்றையும் விடாது ஆகவே எலக்ட்ரான் இல்லை நியூட்ரன் முதலே இல்லை தான் ஆகவே புரோட்டான் எல்லா அயன்களையும் புரோட்டான் இருக்கும் என்பது சரியானது ஆகவே விடை இன்று உங்களுக்கு 4வது விடையாக இருக்கும் அதே மாதிரி நம்ம உதாரணத்துக்கு மெக்னீசியம் 2+ இங்க பாருங்க இதுல புரோட்டான் என்ன நியூட்ரன் எவ்வளவு இருக்கு எலக்ட்ரான் எவ்வளவு இருக்குன்னு கேட்பாரு மெக்னீசியம் 2+ உங்களுக்கு தெரியும் 12 24 என்று தருகிறார் அப்ப அணுவன் தானே புரோட்டான் அது 2+ ஆக இருந்தாலும் புரோட்டான் எண்ணிக்கையில மாற்றம் இல்லை எலக்ட்ரான்களை இழப்பதனால ஏற்பதனால தான் அயன்கள் தோன்றும் ஆகவே புரோட்டான்கள் உங்களுக்கு 12 தான் இருக்கும் நியூட்ரன்கள் எவ்வளவு நியூட்ரன்கள் கணிப்பதற்கு திணிவனை பார்க்க வேண்டும் திணிவன் சமன் என்ன திணிவன் சமன் புரோட்டான் பிளஸ் நியூட்ரன் சோ புரோட்டான் உங்களுக்கு தெரியும் 12 திணிவன் 24 சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே ஒரு எக்ஸா இருந்தால் நியூட்ரனும் உங்களுக்கு 12 தான் இருக்கு சோ நியூட்ரனும் 12 எலக்ட்ரான் எவ்வளவு எலக்ட்ரான் 12 இருந்தது ஏற்கனவே மெக்னீசியமா இருந்தா 12 இருக்கும் ஆனா இது 2+ இல்ல அப்ப ரெண்டு இடத்துல பிளஸ் போடுவீங்க அப்ப எலக்ட்ரான் எவ்வளவு 10 அதை ஞாபகம் PV சமன் 1/3 mn² பார் என்பவற்றிலிருந்து உங்களுக்கு இங்க சமன்பாடு தரப்பட்டிருக்கிறது இந்த சமன்பாட்டிலிருந்து சில கேள்விகள் கேட்டிருக்கிறார்கள் அது 42வது வினாவாக வந்துள்ளது இந்த கூற்றுக்களில் எதுக்கெல்லாம் லட்சிய வாயு ஒன்றுக்கு உண்மையானவை என்று கேட்கப்பட்டிருக்கிறது C² பார் வெப்பநிலையில் தங்கவில்லை என்றது கூட C² பார் வெப்பநிலையில் தங்கி இருக்கும் அது முக்கியம் என்ன உங்களுக்கு தெரியும் PV சமன் என்னது 1/3 mn² பார் இன்னும் ஒரு சமன்பாடு இருக்கிறது என்னது PV சமன் என்ன ஆகவே வலது பக்கம் ரெண்டுலயும் PV தான் இருக்கிறது ஆகவே உங்களுக்கு இடது பக்கம் PV தான் இருக்கிறது ஆகவே உங்களுக்கு தெரியும் nRT சமன் 1/3 mn² பார் என்று இருக்கிறது nRT சமன் 1/3 mn² பாராக இங்க இருக்கும் m என்று சொல்வது என்னது n என்று சொல்வது என்னது இங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் ஒரு மூலக்கூறுக்கான திணிவை தான் நாம் சொல்லுவோம் m ஒரு மூலக்கூறுக்கான திணிவு என்னன்னு சொல்றது மொத்த மூலக்கூறுகளின் எண்ணிக்கை இந்த எண்ணும் இந்த எண்ணும் வித்தியாசம் இந்த எண் வந்து மூல்களின் எண்ணிக்கை மூல்கள் இந்த எண் இது சிமோல் இது மூல்கள் கேபிட்டல் எண் சொல்றது மூலக்கூறுகளின் எண்ணிக்கை மூலக்கூறுகளின் எண்ணிக்கை எப்படி இருக்கும் m என்று சொல்றது ஒரு மூலக்கூறுக்கானது மூலக்கூறு இல்ல அது மறந்துடக்கூடாது m என்று சொல்றது அது கேபிட்டல் எண் தான் நீங்க மூலக்கூறுனா இது சிமோல் என்று சொல்றது என்னது ஒரு மூலக்கூறின் திணிவு வித்தியாசங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் ரைட் அப்ப இங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் nRT இருக்கிறது ரைட் 1/3 mn² பார் இப்ப என்ன தெரிஞ்சிருக்க வேண்டும் என்றால் இது ஒரு மூலக்கூறுக்கான திணிவு என்பது சிமோல் m மொத்த மூலக்கூறுகளின் எண்ணிக்கை என்பது கேபிட்டல் என் மொத்த மூலக்கூறுகளை நாங்க ஒரு மூலக்கூறு திணிவால பெருக்கி விட்டா ஒட்டுமொத்த திணிவு சோ அதற்கு இங்க என்ன எழுதுறதுன்னு கேட்டா ஒட்டுமொத்தமான இதுல இருக்கிறது ஒட்டுமொத்தமாக என்ன வருகிறது ஒட்டுமொத்தமான திணிவு வருகிறது ஆகவே nRT சமன் என்னது நீங்க nRT சமன் 1/3 டபுள் வந்து போடுறது மொத்த திணிவு ஒரு இது மொத்த மூலக்கூறு இது ஒரு மூலக்கூறு திணிவு ஆக ரெண்டையும் பெருக்கி விட்டா மொத்த திணிவு தானே ரெண்டையும் சேர்த்து டபுள் வந்து போடலாம் C² பார்
என்ஆர்டிக்கு பதிலாக நீங்க என்ன பாவிக்கலாம்? என்னுக்கு பதிலாக உங்களுக்கு தெரியும் W இன்டு M. இந்த M மூலத்திணிவா? மூலத்திணிவு. மொத்த திணிவின் மூலத்திணிவு தான் N R T. இது சமம் 1 W C ஸ்கொயர் பார். ஆகவே இங்கேயும் W இங்கேயும் W இருக்கு, நீங்க வெட்டி விட்டுறலாம். ஆகவே C ஸ்கொயர் பாரை வலுவாயாக்குங்க. C ஸ்கொயர் பாரை வலுவாயாக்கினால் 3 RT over M. 3 RT over M. சரிதானே? C ஸ்கொயர் பார். வேக வர்க்கங்களின் இடையா? வேக வர்க்க இடை. வேக வர்க்கங்களின் இடை. அதாவது C1 ஸ்கொயர் பிளஸ் C2 ஸ்கொயர் C3 ஸ்கொயர் இப்படி வந்து மொத்த மூலக்கூறுகள் Cn ஸ்கொயர். வேகத்துக்கு வர்க்கத்தை படுத்திட்டு கூட்டி மொத்த மூலக்கூறால விரிக்கும். வேக வர்க்கங்களின் இடை C ஸ்கொயர் பார் 3 RT over M ஆக இருக்கு. அப்ப இது வெப்பநிலையில் தங்கவில்லை என்பது இப்ப இங்க தங்கி இருக்கிறது. அப்ப இது என்னத்துல தங்கி இருக்கு? வெப்பநிலையில மூலத்திணிவு. C ஸ்கொயர் பார் தங்கி இருப்பது வெப்பநிலையில மூலத்திணிவிலும் என்று தெரிஞ்சிருக்கணும். சரிதானே? ஆனால் C ஸ்கொயர் பார் என்பது அமுக்கத்திலோ அடர்த்தியிலோ தங்காது. அதை ஞாபகத்தில் கொள்ளுங்கள். C ஸ்கொயர் பார் அமுக்கத்திலேயோ அல்லது அடர்த்தியிலேயோ தங்காது. அமுக்கம் அடர்த்தியில் தங்குவதில்லை என்று ஞாபகத்தில் கொள்ளுங்கள். தங்காது. அமுக்கமோ அடர்த்தியிலேயோ தங்காது என்று சொல்லணும். ரைட். என்ன உங்களுக்கு C ஸ்கொயர் பாருக்கு இப்படி ஒரு சமன்பாடு இருக்கும். 3p over rho. rho ன்னு சொல்றது அடர்த்தி. 3p over rho ன்ற சமன்பாடு இருக்கும் C ஸ்கொயர் பாருக்கு. ஆனால் இங்க அமுக்கத்திலோ அடர்த்தியிலோ தங்காது. என்ன தங்களுக்கு கேட்டா அது மாறிக்கொண்டிருக்கு. அமுக்கம் கூடினா அடர்த்தியும் கூடும். இது கீழே உள்ளது கூட மேல உள்ளது கூடும் பொழுது அது சமப்படுத்தி கொண்டு ஆகவே C ஸ்கொயர் பார் இங்க மாறும். நமக்குள்ள மாறும். அமுக்கம் கூட 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 அடர்த்தியும் கூடும். ரெண்டுமே கூடதான் மாறும். அப்ப அமுக்கத்திலேயோ அடர்த்தியிலேயோ அது தங்குவதில்லை. சமன்பாட்டை மட்டும் வச்சுக்கொண்டு தங்குறதா இல்லையான்னு பார்க்கக்கூடாது. அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளும். ஆகவே C ஸ்கொயர் பாருக்கு 3p over rho சமன்பாடு இருக்கிறது. ஆனால் அமுக்கத்திலேயோ அடர்த்தியிலேயோ தங்காது. ஆனால் 3RT over M சமன்பாடு இருக்கிறது. அது சரி, வெப்பநிலையிலும் மூலத்திணிவிலும் தங்கும். அப்ப C ஸ்கொயர் பார் வெப்பநிலையில் தங்கி இருக்கவில்லை என்பது முதலாவது பிழை. அடுத்தது மாறா வெப்பநிலையில் C ஸ்கொயர் பார் ஒரு மாறிலி என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு லட்சிய வாயு சொல்லிக்கிறார். மேல क्वेश्चनல பாருங்க, ஒரு லட்சிய வாயு என்பது கேள்வி. சோ ஒரு லட்சிய வாயுவா இருந்தா அந்த லட்சிய வாயுவுக்கு மூலத்திணிவு மாறாது, M மாறாது. அப்ப ஒரு லட்சிய வாயுவுக்கு ஒரு லட்சிய வாயுவாக இருந்தால் M மாறிலி, R எப்பயுமே மாறிலி, மூன்றும் மாறிலி தான். அப்ப C ஸ்கொயர் பார் என்னவா இருக்கும்? ப்ரொபோர்ஷனல் டு வெப்பநிலை. சோ அது சரி. அப்ப மாறா வெப்பநிலையில் C ஸ்கொயர் பார் ஒரு மாறிலி என்பது எப்ப சரியா இருக்கும்? ஒரு லட்சிய வாயுவுக்கு. என்ன 3RT over M என்ற சமன்பாடு மூலத்திணிவு இப்ப உங்களுக்கு மாறக்கூடாது. ஒரு லட்சிய வாயுக்கு மூலத்திணிவு மாறாது. ஆகவே C ஸ்கொயர் பார் வெப்பநிலைக்கு நேர்விகித சமனாக இருக்கும். சோ B சரி. அடுத்தது மாறா வெப்பநிலையில் PV ஒரு மாறிலி. PV பாயிலிங் விதி PV மாறிலியா இருக்கணும் வேண்டா. ரெண்டு நிபந்தனை, வெப்பநிலை மாறக்கூடாது, குறித்த திணிவு வாயுவா இருக்கும். குறித்த திணிவு வாயுவாக இருக்க வேண்டும். லட்சிய வாயுவாக இருந்தாலும் அதுல திணிவு மாறி இருக்கக்கூடாது. திணிவோ மூலங்களின் எண்ணிக்கையோ மாறக்கூடாது. அப்ப வெப்பநிலையை மட்டும் வச்சுக்கொண்டு அது மாறி என்று சொல்வது பிழை. எப்படி சொல்லணும்? குறித்த திணிவு வாயுவாக இருந்தால் சரி. லட்சிய வாயுன்னு சொல்லிக்கலாம். ஒரு லட்சிய வாயு, அந்த ஒரு லட்சிய வாயுக்கு திணிவுகள் வேற வேறையா இருக்கலாம் தானே. இப்ப ஹீலியத்தை நீங்க லட்சிய வாயு எடுத்துக்கொண்டீங்களா இருந்தா ஹீலியம் 2 கிராம் இருக்கலாம், 3 கிராம் ஆகலாம். திணிவு மாறலாம். திணிவை நீங்க மாத்திட்டு வெப்பநிலையை மட்டும் மாறா வச்சுக்கொண்டு PV மாறிலின்னு சொல்லக்கூடாது. PV எப்ப மாறிலின்னு சொல்லலாம்? திணிவும் மாறக்கூடாது, வெப்பநிலையும் மாறக்கூடாது. சோ ஆகவே மூன்றாவது விடை இங்க பிள்ளையாரா இருக்கு. ஏனென்றால் மாறா வெப்பநிலையில் PV ஒரு மாறிலி தரப்பட்டிருக்கு, வெப்பநிலை மட்டும் மாறான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் திணிவை பெட்டி கிடைக்கவில்லை, அதுவும் முக்கியம். அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். திணிவும் மாறக்கூடாது. PV ஆனது மூலங்களின் எண்ணிக்கை தங்கவில்லை என்பது D ஆக தரப்பட்டிருக்கிறது. அது பிள்ளை என்று எல்லாருக்கும் தெரியும். PV சமன் NRT. ஆகவே P கட்டாயம் என்னது தங்கி இருக்கும்? PV கட்டாயம்
மூலோட எண்ணிக்கையில தங்கி இருக்கிறது. ஆகவே பிவி ஆனது மூலோட எண்ணிக்கையில் தங்கவில்லை என்பது பிழையாக இருக்கு. சோ இதுக்கு விட வந்து 5வது விடை பி மட்டும்தான் சரி. அப்ப நீங்க இதுல பார்க்க வேண்டியது என்னென்றால், நான் ஏ என்ற வினாவில் உங்களுக்கு தந்திருந்தேன் c² பார் என்பது 3p ஓவர் ரோவினாலும் தரப்படும். ரோன்னு சொல்றது இங்க அடர்த்தி. ஆனால் அடர்த்தியிலேயோ அல்லது அமுக்கத்திலேயோ தங்கி இருப்பாது. அது வெப்பநிலையிலும் மூலநிலையிலும் மட்டும்தான் தங்கும். இந்த சமன்பாட்டை எப்படி எடுத்தோம், அதாவது என்ன சமன்பாடு, ஆரம்ப சமன்பாடு 1/3 m கேபிட்டல் N c² பார். இதுல இருந்து இதை எடுத்து காட்டினோம். இப்ப இதுல இருந்து இதையும் எடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. இப்ப PV சமன் இதான் சமன்பாடு. PV சமன் 1/3 m c² பார். இதுல இருந்து இதையும் எடுத்து காட்டலாம். நீங்க என்ன எடுத்து காட்டுறீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் இது ஒரு மூலக்கூறுக்கான திரவியம். என்னன்னு சொல்வது மொத்த மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. ஆகவே அதான் என்ன மாதிரிதான் ஒரு மூலக்கூறு திரவியம் மொத்த மூலக்கூறுகள் மொத்த திரவியம் c² பார் PV சமன். PV சமன். ஆகவே P சமன் என்ன, D கொண்டு போய் நான் கீழே வைக்க போறேன். 1/3 W c² பார். ஆகவே P சமன் 1/3 W திணிவ கனவாக இருந்துச்சா அடர்த்தி வரும். திணிவ கனவாக பிரிச்சிங்களா இருந்தா உங்களுக்கு அடர்த்தி வரும். சோ அடர்த்தி வரும். ஆகவே c² பார். சோ இப்ப c² பார் நீங்க எழுவாயாக்குங்க 3p over rho. அதான் சொல்றேன். இந்த சமன்பாடு தான் நான் இங்க எழுதிக்கிறேன். ஆகவே ஆனால் சமன்பாட்டில் உங்களுக்கு இந்த சமன்பாடும் சரி 3p over rho. ஆனா அமுக்கத்திலேயோ அடர்த்தியிலேயோ அது தங்குவதில்லை. காரணம் அமுக்கம் உயர்வாகும் போது அடர்த்தியும் உயர்வாகும். ஆகவே அதில் தங்கி இருக்கான்னு தெரிஞ்சிருக்கணும். 3RT over எப்படி எடுத்தோம் என்று பார்த்தோம். இன்னும் ஒன்றில் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னவெனில், இடையக்கப்பாட்டு சக்தி. ஒரு இடையக்கப்பாட்டு சக்தி E பார். இடையக்கப்பாட்டு சக்தி E பார் என்னத்தில் தங்கி இருக்கிறது? அது உங்களுக்கு தெரியும். E பார் சமன் 3/2 kT எழுதப்படும். K என்று சொல்வது இங்க போல்ட்ஸ்மேன் மாறிலி. T என்று சொல்வது K என்ற ஒரு மாறிலி தான். T வெப்பநிலை. ஆகவே இது மூலதனங்கள் தங்கவில்லை. E பார் வந்து வெப்பநிலையில் மட்டும்தான் தங்கும். இதுவும் மாறிலி தான். E பார் proportional to T. இது இடை இயக்கப்பாட்டு சக்தி. இடை இயக்க சக்தி என்று தெரிஞ்சிருக்கணும். இடை இயக்க சக்தியா, மொத்த இயக்க சக்தி அல்ல, இடை இயக்க சக்தி. சோ இதையும் நீங்கள் வந்து mn c² பார் இருந்து எடுக்க தெரிஞ்சிருக்கணும். சோ PV சமன் 1/3 சிமோடன் கேபிட்டல் N c² பார். எப்படி இந்த சமன்பாட்டுக்கு போகிறோம் என்று பார்த்தீர்களா இருந்தால், உங்களுக்கு தெரியும் PV சமன் 1/3 m c² பார். இதை நான் என்ன செய்கிறேன் என்றால், வலதுபுறமும் இடதுபுறமும் ஒரு அரையால் பிரிக்கின்றேன். சோ PV/2 அரையால் பெருக்குறோம். சாரி, அரையால் பெருக்கணும். அரையால் பெருக்குறீங்கன்னா ரெண்டால பிரிக்கிறது. ஆகவே நீங்க இங்க ரெண்டால பிரிக்கிறீர்கள். அரையால பிரிக்கிறது இல்லை, மாற்றி விட வேண்டாம். ரெண்டால் பிரிக்கலாம். ரெண்டால் பிரிப்பது அல்லது அரையால் பெருக்கவும். ரைட். சோ 1/3 அப்படியே இருக்கிறது. என்னும் அப்படியே இருக்க இந்த m அரையால இருக்கிறது. அந்த அரையையும் இந்த m-ஐயும் c² பாரையும் ஒரே அடியால் எழுதுகிறேன். எப்படி எழுதியிருக்கிறேன் பாருங்கள். இடதுபுறம் ரெண்டால பிரிச்சா வலதுபுறம் ரெண்டால பிரிக்குதானே மேடம், அல்லது அரையால பெருக்கணும். அப்ப 1/3 அப்படியே இருக்கு. இந்த n-ஐயும் அப்படியே வைத்துக் கொண்டு இந்த m c² பார் இருக்கிற அது உண்டாக்குறேன். m c² பார் அதோட நான் அந்த பெருக்க வேண்டிய அரையை இங்க சேர்த்துக்கிறேன். ரைட். சோ இது உங்களுக்கு இங்க தெரிஞ்சிருக்கிறது. ஆகவே இந்த அரே c² பார் இருக்கு தானே, அதுதான் நாங்க சொல்லுவோம் m c² பார் தான் நாங்க சொல்லுவோம் இயக்கப்பாட்டு சக்தி. half mv² பார். half mv² தான் இயக்கப்பாட்டு சக்தி. சோ அது ஒரு இயக்கப்பாட்டு சக்தியாக இருக்கும். half mv². ரைட். சோ அது உங்களுக்கு இதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் என்ன செய்யலாம் என்றால்,
இங்க 2 இதெல்லாம் பொது இலக்கம், 1 3 இலக்கம், மூலகுண இங்க பொதுவாக இருக்கிறது. பிவிக்கு பதிலாக நான் என்ன போடலாம்? NRT. பிவிக்கு பதிலாக நீங்க NRT போடுவீங்க. ஆகவே NRT is equal to உங்களுக்கு தெரியும் இங்க 1/3 நாங்க ப்ரொபோஷனல் போடுவோம். ஏன்னா 1/3 உங்களுக்கு தெரியும் மாறாத நம்பர் தானே. ஆகவே NRT proportional to, அதனால இந்த ரெண்டையும் விட்டுட்டேன். நம்பர் இதுல proportional to இங்க பாப்பீங்களா இருந்தால் என்னென்ன வருகிறது? இப்ப எண்ணி இருக்கிறது 1/3 இல்லை, E bar என்று வருது. சோ உங்களுக்கு இதுல தெரியும் என்னன்னு சொல்லுவது மூலங்களின் எண்ணிக்கை. மூலங்களின் எண்ணிக்கை எப்படி எழுதலாம்? மூலக்கூறுகளின் எண்ணிக்கை தானே அவகாட்ரோ தர R T is equal to சமன்பாடு போடுவீங்க நீங்க. proportional n E bar right. சோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த எந்த மேலும் இல்லாம போகுது. ஆகவே வந்து என்ன மேலும் இல்லாம போகும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் E bar is equal to 3/2 kTL. அண்ணா 43வது வினா, பின்வரும் சேர்வை x ஆனது தாழ்த்தங்கருவி SN உடனும் செறிந்த HCl உடனும் பரிகரிக்கப்பட்டது. அப்ப MCQக்கு நான் டப்புன்னு நான் சொன்னேன்னா இதை இலகுவான முறையில் மாற்றுங்கள். x க்கு நீங்க சேர்த்தது SN செறிந்த HCl, அது முதல்ல சேர்த்துக்கிறீங்க. பேருந்து உருவாயின விளைவுக்கு ஹீட்டோட NaOH போட்டுக்கிறீங்க. ரைட். பேருந்து இத பாருங்கள், இந்த SN செறிந்த HCl ஹீட்டோட NaOH என்ற சேர்வை அந்த என்ற சோதனை பொருள் தருவார்களாக இருந்தாலே எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எக்ஸில எண்ணோட்டு இருந்திருந்தால் உங்களுக்கு என்னவாக தாழ்த்தி இருக்கும்? அது NH2ஆக தாழ்த்தும். NO2வை NH2ஆக தாழ்த்துவது தான் SN செறிந்த HCl ஹீட்டோட NaOH. அப்ப இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால் பேருந்து நீங்க என்ன செய்வீங்க என்றால் இதை நைட்ரஸ் அமிலத்துடன் சேர்த்துக்கிறீங்க. NH2 என்ற பதார்த்தத்தை வந்து நீங்க நைட்ரஸ் அமிலத்துடன் சேர்த்துக்கிறீர்கள். பிறகு 2-naphtol வந்து ஒரு விளைவு வருகிறது. இந்த விளைவுக்கு நீங்க என்ன செய்கிறீங்கன்னா 2-naphtol சேர்த்துக்கிறீங்க. சோ 2-naphtol ன்னு பாக்கும்போது அது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவருக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கும் N2 Cl-. எனவே டயசோனியம் குளோரைடுக்கு பென்சீன் N2 Cl- ஆயிருந்தா N2 Cl- வரணும்னா இது என்ன சேர்வை? ஒரு அரோமேட்டிக் சேர்வையா தான் இருக்கும். அதை எப்பயுமே மறந்துட வேண்டாம். அரோமேட்டிக் சேர்வைகளின் N2 Cl டயசோனியம் குளோரைடுகள் தான் உறுதியானது. அலிபாட்டிக் சேர்வைகளுக்கு உறுதி இல்லை என்பதை முதல் கேள்விகளிலும் பார்த்திருக்கிறோம். அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். பாருங்கள், பென்சீனோட NH2 இருந்தால் தான் HNO2 அமிலத்தை 25% சேர்த்தால் பீனோல்கள். ஆனா அதுவே அரினுக்கு HNO2 அமிலத்தை 0.5% சேர்ப்பீங்களா இருந்தால் N2 Cl- N2 Cl- வரும். அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்ப இப்படி ஒரு MCQ வருது வெச்சுக்கொள்வோம். அரோமேட்டிக் சேர்வைகள் N2 Cl- உருவாக்கும். சரியா பிழையா என்றால் அது பிழை. அரோமேட்டிக் சேர்வைகள் எல்லாம் உருவாக்குவதில்லை. அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். ஏனெனில் இந்த NH2 நேரடியாக பென்சில்ல இருக்கும். நேரடியாக பென்சில்ல இருந்தால் தான் சைலோரகம் சேர்க்கும் போது உங்களுக்கு N2 Cl- அது வரும். இப்ப பென்சீன் இருந்து CH2 NH2 இருக்குன்னு வைப்போம். இப்ப இதுவும் ஒரு அரோமேட்டிக் சேர்வை தான். பென்சீன் வளையம் வந்தாலே அரோமேட்டிக் சேர்வை தான். ஆனா இந்த அரோமேட்டிக் சேர்வைக்கு நீங்க HNO2வை 25% சேர்த்தால் என்ன, அல்லது சைலோரகம் 5% சேர்த்தா என்ன, எந்த வெப்பநிலையில சேர்த்தாலும் அது ஆல்கஹாலை தான் தரும். CH2OH தான் தரும். உங்களுக்கு இதுல N2 Cl- வரா.
ஆகவே N2 Cl- வர வேண்டும் என்றால் பென்சீன் இருக்கணும், பென்சீன்ல நேரடியாகவே NH2 இருக்கும் என்றது முக்கியம். அதுவும் சைவரகம் 5 வாயசியா இருக்கும். இவ்வளவும் பொருத்தமா இருந்தால் தான் N2 Cl- வரும். ஆகவே N2 Cl- வார இதை கவனித்துக் கொள்ளுங்கள். இப்ப உங்களுக்கு 2017ஆம் ஆண்டு ஒரு கேள்வி வந்தது. இதுல ஒரு NH2 போட்டவங்க, இதுல ஒரு CH2 NH2 போட்டாங்க. இவருக்கு நீங்க என்ன செய்தீங்க என்றால் அந்த HNO2 என்ற அமிலத்தை சைவரகம் 5 வாயசில சேர்த்திருந்தார்கள். எப்ப 2017 ஸ்ட்ரக்சர்ல. இப்ப இதுக்கு X என்ன போட்டிருந்தாங்க, இவருக்கு என்ன சேர்த்திருந்தாங்க ஃபீனோல் பையன் போட்டிருந்தாங்க. உங்களுக்கு X ஐ பையன் கண்டுபிடிக்கிறது 2017 வந்த ஸ்ட்ரக்சர். இங்க என்ன சேர்த்தீங்கன்னா 2-nepto. அப்ப இதுல என்ன விளங்குது, 2-neptoடும் ஃபீனோலும் சேர்ப்பது என்பது N2 Cl- க்கு அத்தியாவசியமான ரெண்டுமே மிக முக்கியமானது. அது ஒவ்வொரு ஆண்டுமே வினாப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த அதாவது என்ன சொல்றது, என்னது பென்சீன் ஈரசோனியம் குளோரைடு, பென்சீன் ஈரசோனியம் குளோரைடுக்கு ஃபீனோல் சேர்ப்பதும் பென்சீன் ஈரசோனியம் குளோரைடுக்கு 2-nepto சேர்ப்பதும் 2-nepto அல்லது பீட்டா-nepto சேர்ப்பதும் மிக முக்கியமான தாக்கங்கள். அப்ப இந்த ஆண்டுல 2-nepto கேட்டது 2017 ஃபீனோல், 2017 மட்டும் இல்லை 15லும் கேட்டவங்க ஃபீனோலாம் சேர்த்திருந்தாங்க. ரைட். ஆகவே HNO2 சைவரகம் 5 வாயசி சேர்த்தால் அப்ப X என்னவா இருக்கும், இங்க பாருங்க பென்சீன்ல நேரடியா இருக்குதுல NH2 நேரடியாக இருந்திருந்தால் வெப்பநிலையை பாருங்க சைவரகம் 5 வாயசி. அப்ப அதை நாங்கள் N2 Cl- என்று மாற்றி இருக்க வேண்டும். இங்கு நேரடியாகவே இல்லை, இதை CH2 ங்கிறது. ஆகவே இங்க என்ன வந்திருக்கும் CH2OH தான். இதை N2 Cl- என்று போடக்கூடாது. ஆகவே இந்த சேர்வைக்கு இப்ப இந்த ஃபீனோல் சேர்க்கிறார்கள். ரைட், அதை பார்ப்போம். அப்ப முதலாவது இவர்கள் சேர்த்திருந்தது வந்து HN செரின் HCl NaOH. அப்ப NO2 இருந்திருந்தால் அது NH2 ஆக மாறும். HNO2 சேர்த்தவுடன் அது N2 Cl- ஆக வந்திருக்கும். ஏனெனில் அவை 2-nepto சேர்க்கிறார்கள். 2-nepto சேர்ப்பது N2 Cl- க்கான சோதனை. ஆகவே இது ஒரு அரோமேட்டிக் சேர்வை. இந்த NH2 நேரடியாகவே பென்சீன்ல இருந்தது. ஆகவே இதுல நேரடியாகவே பென்சீன்ல இருந்திருக்கும் என்பது தெரிஞ்சிட்டு. ரைட். இப்ப பாருங்கள், அடுத்தது தெரிய வேண்டியது அந்த பென்சீன் N2 Cl- ஓட ஃபீனோலும் 2-neptoடும் எப்படி தாக்குகிறது என்று. இது என்ன தாக்கம், லெத்ரன் நாட்ட பிரதியீடு. சோ இது வந்து லெத்ரன் நாட்ட பிரதியீடு. ஏன் பென்சீன் N2 Cl- பென்சீன்ல நைட்ரஜன்ல பிளஸ் தான் இருக்கு பாருங்க. சோ இது என்னது, ஒரு ஆள் பிளஸ் இருந்தா யார நாட முடியும், லெத்ரன் தான் நாட முடியும். லெத்ரனுக்கு மைனஸ் ஏட்டா. சோ இது லெத்ரன் நாடி, இது வந்து லெத்ரன் நாடி. அப்ப இங்க லெத்ரன் நாடி சம்பந்தப்படுகிறது. அது ஃபீனோலில் போய் பிரதியிடப்பட போறது. ஃபீனோல்ல பிரதியிடப்பட போறதால நாங்க சொல்லுவோம் லெத்ரன் நாட்ட பிரதியீட்டு தாக்கம். இவர் லெத்ரன் நாடி என்ன செய்யப்பட போகுது, நீங்க இவருக்கு என்ன செய்கிறீங்க, ஃபீனோல சேர்க்கிறீங்க. NaOH ஏன் சேர்ப்பதென்றால் தாக்கம் நடக்கணும் என்றது கண்டில்லை, கொஞ்சம் வேகமாக நடப்பதற்காக. NaOH இல்லை என்றாலும் இந்த தாக்கம் நடக்கும். 2014ஆம் ஆண்டு NaOH தரவில்லை. அப்ப NaOH தரவில்லை என்றதுக்காக அந்த குற்றை நிறைய பேர் பிழை என்று போட்டிருந்தார்கள். இல்லை, அது சரிதான். NaOH இங்கு தரப்படுவது தாக்கத்தை வேகமாக நடத்துவதற்கே தவிர தாக்கம் நடத்தணும் என்றதுக்காக இல்லை. அப்ப NaOH சேர்ப்பார்கள். சைவரகம் 5 வாயசி இங்கே இருக்கு. ஏன் சைவரகம் 5 வாயசி தேவை, இங்கு சைவரகம் 5 வாயசி இருந்தால் தான் இவர் உறுதியா இருப்பார். N2 Cl-. சைவரகம் 5 வாயசிக்கு விட மேல வாயசி போகும்போது N2 Cl- உங்களுக்கு ஃபீனோலாக மாறிவிடும். பேருந்து ஃபீனோலும் தாக்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆகவே சைவரகம் 5 வாயசியை பேண வேண்டும். அப்ப என்ன தாக்கம் என்று சொல்லி இருக்கின்றோம், லெத்ரன் நாட்ட பிரதியீடு. ஆகவே லெத்ரன் நாடி யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு, பென்சீன்ல உள்ள N2 தான் நீங்க லெத்ரன் நாடி. ஃபீனோல் என்ன வழிகாட்டி, ஓதோபெரா வழிகாட்டி. சோ ஃபீனோல் ஓதோபெரா வழிகாட்டியா இருப்பதனால இந்த லெத்ரன் நாடிய ஓதோ அல்லது பெரா இடத்துல சேர்க்கலாம். ஆனா இப்படி போன்ற ஒரு பெரிய சேவை வந்து ஓதோல சேர்ப்பது கடினம். பக்கத்துல இருக்கிறா ஓதோன்னு சொல்றது பக்கத்துல ஒரு பெரிய சேவையை கொண்டு வந்து சேர்ப்பது என்பது கடினம். ஆகவே அதற்கு மிகவும் நீண்டமான இடத்துல தான் சேர்க்க பார்க்கும். மிகவும் நீண்ட இடம் சொல்றது பெராவா தான் இருக்க முடியும். ஆக பாருங்கள், இதுல ஃபீனோல் இருக்கிறது. இப்ப இதுல வந்து நான் O- Na+ நீங்க நான் எழுதுறேன். ஏன் நான் O- Na+ எழுதுறேன் என்றால் இங்க NaOH சேர்த்திருக்கிறீர்கள். ஃபீனோல்
OH NaOH இருக்காது அமிலகார தாக்கத்துக்கு ஈடுபட்டுவிடும் ஆகவே O Na பிளஸ் அது OH ன்னு போட்டும் விடைகள் வரப்பட்டிருக்கு OH ன்னு போட்டாலும் பிரச்சனை கிடையாது O Na பிளஸ் என்று மிகச் சரியாக எழுத வேண்டும் இவருக்கு பராகிடம் பாருங்க நான்காம் இடம் பராகிடத்தில் எது வந்து சேரும் லெத்தர் நாடி இங்க யார் லெத்தர் நாடி பென்சீன் N2 பிளஸ் ஆகவே அந்த N2 பென்சீன் வந்து சேர போகிறது N டபுள் பாண்ட் N பென்சீன் இதுதான் அந்த சேர்க்கை இவர் என்ன செம்மஞ்சள் சாயம் செம்மஞ்சள் சாயமாக இருக்கும் நிறம் முக்கியமாக தேவை ரைட் ஆனா இங்க இவர் என்ன சேர்த்தவர் இது 2017ஆம் ஆண்டு கேட்ட கேள்வி இது 2005ஆம் ஆண்டுல உங்களுக்கு 2 நெப்தோல் பீட்டா நெப்தோல் எப்படி இருக்க போகுது பென்சீன் இப்படி ரெண்டு பென்சீன் வந்து இதுல OH இருக்கு இதான் பீட்டா நெப்தோல் வேற தெரிஞ்சிருக்கணும் பீட்டா நெப்தோல சேர்த்து எப்ப வந்தது 2016 அதான் நான் சொன்னேன் பீட்டா நெப்தோல சேர்த்து 2016 வந்தது பீனோட சேர்த்து 15 17 வந்திருக்கு இப்ப வந்திருக்கு 2005 2018ல ஒரு MCQ கேட்டிருக்காங்க மாறி மாறி கேட்பாரு பீட்டா நெப்தோலும் பீனோட ரைட் ஆகவே அப்ப இங்க பீட்டா நெப்தோல் இருக்கிறது சோ பீட்டா நெப்தோல் இப்படி இருக்கும்போது இவருக்கு நீங்க என்ன சேர்க்கிறீங்க N2 Cl சேர்க்கிறீங்க ரைட் இங்கேயும் OH தான் இருக்கிறது அப்ப இதுவும் ஒரு ஓதோபெரா வழிகாட்டியே தான் இருக்கும் ஓதோபெரா வழிகாட்டில ஓதோ என்ன பராடத்துல வந்து இது சேர போகுது இந்த N2 Cl பென்சீன் N2 சேர போகுது லெத்தர் நாடி ஆகவே இவருக்கு நீங்க பராடத்தை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் பாருங்க 1 2 3 4 சொல்றது இது இந்த பென்சீனுக்கும் போய்விட்டது ஆகவே வந்து பராடத்துல சேர்க்கிறது கடினம் ஆகவே நான் இங்க ஓதோடத்திலேயே சேர்க்கின்றேன் ஆக இதற்கான விடை என்ன பென்சீன் ரெண்டு பென்சீன் இருக்கிறது இதுல O Na பிளஸ் போடுகிறேன் எனவே நீங்க NaOH பீட்டா நெப்தோல் NaOH சகரகம் 5 வாய்ஸியா O Na பிளஸ் வேற ஓதோட என்ன இது அல்லது இது அப்ப இதல சேர்த்தா இதல சேர்க்கிறேன் நான் N டபுள் பாண்ட் N பென்சீன் இது வந்து சேர போகுது யார் லெத்தர் நாடி பென்சீன் N2 பிளஸ் அப்ப N டபுள் பாண்ட் N பென்சீன் So இவர் என்ன சாயம் சிவப்பு சாயம் சிவப்பு இவர் சிவப்பு சாயமாக ரைட் சோ லெத்தர் நாட்ட பேர் தாக்கங்கள் ரெண்டு இருக்கிறது பென்சீன் N2 Cl மைனஸ்க்கு ஒன்று பீனோலோட இன்னொரு பீட்டா நெப்தோல் நாங்க 2 நெப்தோல்னு சொல்லுவோம் ஏன்னா ரெண்டாவதுல 1 2 ரெண்டாவதுல OH சோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவரத்தையும் தரப்பட்டதுக்கு எது எல்லதுகளை பொருந்துகின்றது என்பதுதான் கேள்வி எது எல்லதுகளை பொருந்துகின்றது என்பது கேள்வியாக இருக்கும் முதலாவது பாருங்கள் NO2 என்று தரப்பட்டிருக்கிறது பென்சீன்ல NO2 சரிதானே பென்சீன்ல NO2 இருந்தால் முதலாவது என்ன செய்தவங்க SN ஹீட்டோட NaOH 1 2 போடணும் அப்ப உங்களுக்கு என்னவா மாறும் NH2 ஆக மாறும் பேருந்து நீங்க HNO2 சேர்த்திருந்தீங்க சகரகம் 5 வாய்ஸியா இருந்தா N2 Cl ஆ மாறும் அந்த N2 Cl க்கு நீங்க பீட்டா நெப்தோல் சேர்த்தா சிவப்பு சாயம் வரும் முதலாவது விடை சரி அடுத்தது என்ன இருக்கிறது பென்சீன் அதாவது இத NO2 கீழ CH3 இதுவும் சாத்தியம் இந்த NO2 முதலாவது என்னவா மாற போகுது NH2 ஆ மாறும் அந்த NH2 என்னவா மாற போகுது N2 Cl ஆ மாறும் ஆகவே திருப்பி அந்த சாயம் பெறும் என்றது சரி பென்சீன் NHCH3 அதுக்கு சாத்தியம் கிடையாது NHCH3 க்கு சாத்தியம் இல்லை பென்சீன்ல NH2 முதலாவது அனிலின் இருக்க போறான் முதலாவது அனிலின் தான் ஓகே SN HCl ஹீட்டோட HCl ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் ஹீட்டோட NaOH சேர்ப்பீங்களா இருந்தா உங்களுக்கு அது ஒரு தாக்கம் இல்லை திருப்பி அப்படியே இருக்கு ஆனா பேருந்து அடுத்தடுத்த செக்ஷன் செய்யும் போது அதாவது உங்களுக்கு HNO2 சேர்க்கும் போது அது N2 Cl ஆகும் அந்த N2 Cl பீட்டா நெப்தோலுக்கு உங்களுக்கு சிகப்பு சாயத்தை தரும் ஆகவே விட உங்களுக்கு 1 A B D செல் விட 5 ஆகும் பின்வரும் கரைசல்கள் எது என்ன தேவை SO2 க்கும் CO2 க்கும் இடையே வேறுபடுத்த உபயோகிக்க முடியாது என்பதை கேட்கிறார்கள் இது 45வது வினாவாக இருக்கிறது ரைட் இப்ப SO2 க்கும் CO2 க்கும் முக்கியமாக அதை கேட்பார்கள் ரைட் SO2 CO2
H2S. அதே போல அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்தது என்னது? H2O. சோ இந்த மாதிரியான சேவைகளுக்கு எங்களுக்கு இந்த விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி இதை சமவெளி பயன்படுத்தி வேறுவிக்கலாம் என்பதை. ரைட். வெளிட்டும் இயல்பு. வெளிட்டும் இயல்பு. H2O2 வாயு கிடையாது. ஆனால் அதையும் நான் இங்க சேர்த்திருக்கின்றேன். ஆனால் இது மூன்றும் வாயு. இந்த மூன்று வாயுகளையும் எப்படி தமக்குள் வேறுவிப்பது தெரிய வேண்டும். H2O2 சில சந்தர்ப்பங்களில் அதையும் கேட்பார்கள். அப்ப அதையும் நாங்கள் இங்க சேர்த்திருக்கின்றோம். மற்றபடி தெரிந்து கொள்ளுங்கள். வெளிட்டும் இயல்பு SO2 இருக்கிறது. அப்ப ஈரமான புவிதலை வெளிட்டும். இது வெளிட்டமாக இருக்கும். CO2 வெளிட்டாது, H2S வெளிட்டாது. H2O2க்கு வெளித்தல் இயல்பு இருக்கிறது. வெளித்துவிடும். கரைசல்களை வெளிட்டும். கரைசலை வெளிட்டும். ரைட். அது சரி. ஆகவே SO2ஐயும் CO2ஐயும் வேறுவிப்பதற்கு வெளித்து என்ன நீங்க பாவிக்கலாம் கேட்டீங்கன்னா ஒரு ஈரமான புவிதலை பாவித்தால் சரி. சரிதான், ஈரமான புவிதலை நீங்கள் பாவிக்க முடியும். ரைட். இப்ப அடுத்தது தெரிஞ்சு கொள்ளுங்க. நாங்க இங்க H+KMNO4 சேர்த்தால் என்ன? H+KMNO4 நீங்கள் சேர்க்கும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் KMNO4 ஊதா நிறம், ஊதா கரைசல். நிறமற்று போகிறது SO2. ஏனெனில் SO2க்கு நீங்க KMNO4 போடுவீங்களாக இருந்தால் இங்க உங்களுக்கு அது Mn2+ ஆக வரும். Mn2+ இங்க நிறமற்றது இருக்கும். நீர்க்கரைசல்ல அது இளஞ்சிவப்பு. Mn2+ நீர்க்கரைசல்ல இளஞ்சிவப்பு கரைசல் அப்படியும் பெறலாம். அப்ப நீர்க்கரைசலா இருந்தா இளஞ்சிவப்பு கரைசல் சொல்றாங்க. அல்லது நார்மலா இருந்தா நிறமற்று இருக்கும். அப்ப ஊதா நிறமற்று போகும். Mn2+ ஆக வரும். அப்ப SO2 என்ன ஆக்சிஜேற்றப்படும்? SO4 ஆக ஆக்சிஜேற்றப்படும். SO2 உங்களுக்கு என்ன ஆக்சிஜேற்றல இருக்கு? 4ல நிக்குது. CO2 ல கார்பன் 4, H2S ல சல்பர் -2, H2O2 ல ஆக்சிஜன் -1 ஆக இருக்கிறது. அப்ப H+KMNO4 நீங்க இங்க போடும்போது SO2 ஆக இருந்தால் என்ன செய்யுது? கரைசலை நிறம் நீக்குகிறது. கரைசல் நிறம் நீக்குகிறது. அல்லது அக்வஸ் ஆக இருந்தால் உங்களுக்கு இளஞ்சிவப்பு கரைசல் வருகிறது சொல்றாரு. ரைட். அப்ப நிறம் நீக்கும் போது +7ல இருக்கிற இங்க Mn2+ க்கு தாழ்த்தப்படும் போது 4ல உள்ள SO2 6க்கு ஒட்சியேற்றப்படுகிறது. SO4 மைனஸ்ல 6 சல்பர். அப்ப 6க்கு ஒட்சியேற்றப்படுகிறது. CO2 நிற தாக்கம் இல்லை. CO2 KMNO4 தாக்கம் இல்லை. ஏனென்றால் CO2 இருக்கிறதே 4. அப்ப CO2 ஏற்கனவே 4ல இருக்கிறதால அது இதுக்கு மிஞ்சி ஒட்சியேற்றப்பட முடியாது. அப்ப KMNO4 தாழ்த்த CO2 ஆல முடியாது. இதுக்கு மிஞ்சி அதற்கு ஒட்சியேற்றம் இல்லை. அப்ப அவன் தாழ்த்தாது. அப்ப H+KMNO4ஐயும் CO2 SO2 என்பவற்றை வேறுவிப்பதற்கு பயன்படுத்தலாம். H2S என்ன மாதிரி? எஸ், இதுதான். அப்ப H2S H+KMNO4க்கு போடும்போது சல்பர் என்ற வேறுபாடு இங்க வருகிறது. அதே போல் அது Mn2+ ஆக தாழ்த்தப்படும். அப்ப இது நம்ம Mn2+ நீர்க்கரைசல்ல உங்களுக்கு இளஞ்சிவப்பு கரைசல் தந்திருக்கலாம். அல்லது நிறமற்று போகும்னு சொல்றாரு. ஊதா இங்க நீங்குகிறது. ஊதா நீங்கும். அப்ப ஊதா நீங்கும் போது கவனிக்க வேண்டிய விடயம் என்னன்னா, இங்க சல்பர் வருதுதானே. இந்த சல்பர் ஒரு வெள்ளை கலங்களாக இருக்கும். ரைட். அப்ப SO2ஐயும் CO2ஐயும் வேறுபிரிப்பதற்காக நீங்க H+KMNO4 பயன்படுத்தலாம். CO2ஐயும் H2S-ஐயும் வேறுபிரிப்பதற்கு பயன்படுத்தலாம். SO2ஐயும் H2S-ஐயும் வேறுபிரிப்பதற்கு பயன்படுத்தலாம். ஏன்? SO2 நிறத்தை நீக்குகிறது. நிறம் நீங்குகின்ற சந்தர்ப்பத்தில் கரைசல் தெளிவாக இருக்கும். ஏன்னா இங்க சல்பர் வரையல. அப்ப நிறத்தை நீக்கி கரைசல் தெளிவாக இருந்தா SO2. நிறம் நீங்கவில்லை என்றால் CO2. நிறம் நீங்குகிறது, கரைசல் தெளிவற்று இருக்கிறது. கரைசல் கலங்கல் தன்மை அடைகிறது சொன்னால் H2S. H2O2 என்ன மாதிரி? H2O2க்கு நீங்கள் பார்ப்பீர்களா இருந்தால் அங்கேயும் Mn2+ ஆக வரும். மற்றது இங்க ஆக்சிஜன் வாயு வெளியேறும். அப்ப இங்கேயும் கரைசல் நிறம் நீங்கும், அதோட வாயு வெளியேற்றம் அடைகிறது. ஆக்சிஜன் வாயு வெளியேற்றம் அடைகிறது. அப்ப பாருங்கள், KMNO4 பயன்படுத்தி எப்படி இதற்கு 4 விதியும் வருவித்து விட்டோம். KMNO4 பயன்படுத்தும் போது நிறம் நீங்கி கரைசல் தெளிவாக இருக்கிறது என்றால் SO2, நிறம் நீங்கவில்லை என்றால் CO2, நிறம் நீங்குகிறது, கரைசல் தெளிவற்று இருக்கும் அல்லது கலங்கல் தன்மையாக இருக்கும் என்றால் H2S, நிறத்தை நீக்குவதுடன் ஆக்சிஜன் வாயுவை வெளியேற்றுகிறது என்றால் H2O2. இப்படித்தான் H+KMNO4 பயன்படுத்தி இவற்றை வேறுவித்தோம். H+KMNO4 என்ன? அடுத்தது H+K2Cr2O7, இவர் செம்மஞ்சள்.
அப்ப செம்மஞ்சளா இருந்தா குரோமியம் இங்க 6 இருக்கிறது. SO2 அதேதான், SO4 2- ஆக இவர் ஒக்சியேற்றப்பட்டு SO2 SO4 2- ஆக ஒக்சியேற்றப்பட்டு இந்த குரோமியம் 3+ ஆக தாழ்த்தப்படும். 6+ என்பது 3+ ஆக தாழ்த்தப்படும், பச்சை கரைசலாக மாறும். தெளிவாக இருக்கு. CO2க்கு தாக்கம் இல்லை, ஏன்னா 4க்கு மேல் ஒக்சியேற்றப்படலாது கார்பன். அப்ப கார்பன் 4க்கு மேல் ஒக்சியேற்றப்படலாதுன்னா நீங்க தாக்கம் இல்லை என்று வந்துவிடும். H2S-க்கும் அதேதான், சல்பர் தோன்றும் படிவாக குரோமியம் 3+ தோன்றுவதால பச்சை கரைசலாக இருக்கும். அடுத்தது H2O2வும் ஆக்சிஜன் வாயுங்க வெளியேறும். அடுத்தது குரோமியம் 3+ காணப்படும், பச்சை கரைசல். அப்ப H+Km என்ன பயன்படுத்தி எப்படி எழுதிக்க போறீங்க? செம்மஞ்சள் பச்சையாக மாறுகிறது, கரைசல் தெளிவாக இருக்கிறது என்றால் SO2. செம்மஞ்சள் பச்சையாக மாறவில்லை அல்லது தாக்கம் நடைபெறவில்லை என்றால் CO2. செம்மஞ்சள் பச்சையாக மாறினது ஆனால் கரைசல் கலங்கல் தன்மையாக காணப்பட்டது என்றால் H2S. காரணம் இங்கு சல்பர். பச்சையாக மாறும் பொழுது ஒரு வாயு வெளியேற்றம் நடைபெறுகிறது என்றால் H2O. அப்படி பயன்படுத்தி H+K2Cr2O7 பயன்படுத்தி அதே மாதிரி இது H+KMnO. இப்ப வெளிற்றுமி இயல்பு H+KMnO, H+K2Cr2O7 இவை முக்கியம். அடுத்தது இப்ப நீங்கள் இப்ப இப்படி பார்க்கலாம், பாசிட்டாயத்தால் அல்லது ஒரு பாசிட்டாயத்தால கரைசல். இப்ப நீல பாசி கரைசல்னு சொல்லலாம், அல்லது பாசிட்டாயத்தால் பாசிட்டாயத்தால் என்று இருப்போம். நீல பாசிட்டாயத்தாளுக்குள்ள வந்து நீங்க SO2 வச்சு எடுத்தீங்க, SO2 CO2 H2S மூணுமே மென்னமிலங்கள், மூணுமே மென்னமிலம். H2O2 பற்றி நான் கலைக்க தேவையில்லை, இந்த நாலாவதுக்கு நான் H2O2 பற்றி கலைக்கவில்லை. ஏனெனில் H2O2 இந்த அமில தன்மைகளை பார்க்க இயலாது. இந்த மூன்றுக்கும் இந்த H2O2 சேர்த்து பார்த்துக்கிறோம் இலகுதன்மைக்காக. இனி இந்த நீல பாசிட்டாயத்தாளுக்கு நான் இந்த மூன்று வாரியம் வச்சு கேட்க போறேன். மென்னமிலங்கள் எல்லாமே மென்னமிலங்கள். இப்ப உங்களுக்கு தெரியும் அமிலங்கள் நீலத்தை சிவப்பாக மாற்றும். அப்ப H2S என்னவா மாற்றிவிடும்? நீலம் என்னவா மாறிவிட போகிறது? சிவப்பாக மாறிவிட போகிறது. CO2 அப்படித்தான், CO2 அமிலம் தானே, நீலம் சிவப்பாக மாறிவிடும். SO2 என்ன? SO2 அமிலம் தான். அப்ப நம்ம நினைப்போம் நீலத்தை சிவப்பாக மாற்றும் என்று. எஸ், ஆனால் இந்த நீலபாசி சாயத்தாளுக்கு ஒரு ஈரத்தன்மை இருக்குமாக இருந்தால், ஈரம் இருந்தால் SO2க்கு வெளிற்றுமியல் இருக்கும். அப்ப ஈரம் இருந்தால் SO2க்கு வெளிற்றுமியல் இருக்கிறதால அது நீலத்தை சிறப்பாக மாற்றினாலும் வெளிற்றி விடும். ஆகவே இதுவும் நீலத்தை சிறப்பாகத்தான் மாற்றுகிறது, ஆனால் வெளிற்றுமியல் இருக்கிறதால அது வெளிற்ற தன்மையை காட்டும். அப்ப ஈர நீலபாசி சாயத்தாளை பயன்படுத்தி SO2வையும் CO2வையும் வேறு பிரிக்கலாம் என்றால் கூற்று சரி. அங்க அந்த கூற்று ரெண்டுல தானாங்க, இரண்டுமே அமிலவாயுக்கள், அதுவும் சரி, ரெண்டுமே அமிலவாயுதான். அப்ப என்னோட வேறு பிரிக்கிறோம் என்றால் வெளிற்றுமியல்பை பாதிக்கும். ஆகவே அந்த சரி சரி விட ரெண்டு வேற விளக்கம் இல்லை. அப்ப SO2 CO2 என்பவற்றை இங்க வேறு பிரித்திருக்கிறோம். ரைட், இதை பாதித்து தான் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அப்ப கேள்வியில என்னென்ன தரப்பட்டிருக்கின்ற பாருங்கள். எதை எதை பயன்படுத்த முடியாது என்பதுதான் நீங்க கேள்வி. முடியாது. H+K2Cr2O7 பயன்படுத்தலாம், செம்மஞ்சள் பச்சையா மாறுது SO2 CO2க்கு மாறல. ரைட், KMnO பயன்படுத்தலாம், ஊதா நீங்கினது நீங்கவில்லை பயன்படுத்தலாம். FeCl3H+ சேம், FeCl3H+ சேம் தான். பாருங்க, FeCl3 அமில ஊடகத்துல நீங்க FeCl3 சேர்க்கிறீர்கள். SO2 என்னவாக மாற போகிறது? SO4 2- ஆக ஒக்சியேற்றப்பட்டு Fe3+ 2+ ஆக தாழ்த்தப்படும், 2+ ஆக தாழ்த்தப்படுகிறது. அப்ப FeCl3 உங்களுக்கு நிறம் இங்க சேஞ்ச் ஆகும். Fe2+ உங்களுக்கு மஞ்சள் கரைசலா இருக்கு, மஞ்சள் அல்லது பிரவுன் சொல்வார்கள், பிரவுன் அப்படித்தான் இருக்கும். FeCl3 பிரவுன் அல்லது மஞ்சள் இருக்கும் கரைசல், மஞ்சள் சார்ந்த பிரவுன், மஞ்சள் கபிலம் சொல்லலாம். அது உங்களுக்கு பச்சையாக மாறும். Fe2+ கரைசல் பச்சை. அப்ப SO2 ஒக்சியேற்றப்படுது, SO4 2- 3+ உள்ள Fe2+ தாழ்த்தப்படுது, அப்ப பச்சை கரைசலா வருது. CO2 ஒக்சியேற்றப்படலாம், அதுக்கு மிஞ்சி 4 நிமிடம் ஒக்சியேற்றப்படலாம், அப்ப தாக்கம் இல்லை. அப்ப FeCl3 பயன்படுத்தியும் விரும்பிக்கலாம். அங்க பாருங்க H2S சேம், H2S க்கு என்ன வரப்போகுது? சல்பராக ஒக்சியேற்றப்படும், அதே நேரம் Fe2+ ஆக தாழ்த்தப்படும். அப்ப இங்க கலங்கள் விடுபடுது, பச்சை கரைசல்லாம் பெரும், ஆனா கலங்களாக இருக்கும்.
H2O2 க்கு Fe2 plus வருது. H2O2 இத பாத்தீங்கன்னா இருந்தால் FeCl3H plus என்ன இருக்கிறது? அப்ப H2O2 க்கு நாங்கள் Fe3 plus பற்றி யோசிக்க வேண்டியது கிடையாது. அந்த SO2 CO2 H2S க்கு தான் அந்த தாக்கம் தேவை. அப்ப இங்க பாத்தீங்கன்னா இருந்தால் மூன்றையும் வேறு இருக்கிறாங்க. அப்படி நிறத்தை மாற்றி கரைசல் தெளிவாக இருந்தால் SO2, நிறம் மாறி கரைசல் தெளிவில்லாமல் இருந்தால் H2S, நிறம் மாறவில்லை என்றால் CO2 ஆக இருக்கும். ஆகவே அதுவும் சரி, KMNO சரி, FeCl3 சரி, K2Cr2O7 சரி. அடுத்தது பாசிச்சாய கரைசலை நீங்க போட்டுட்டார்கள். பாசிச்சாய கரைசலாக இருந்தால் அதை நாங்க பாவிக்கிறோம். கரைசலா பாவிக்கலாம். கரைசலாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும் SO2 CO2 ரெண்டுமே அது என்ன செய்யும் என்றால் ரெண்டுமே நிறத்தை ஒரே நிறம் தான் தரும். நீலமாக இருந்தால் சிவப்பு தரும். பாசிச்சாய தாளுக்கு தான் இந்த வெளிச்செளியல்பை காணிக்க முடியும். பாசிச்சாய தாளை பயன்படுத்தி வேறுபிக்கலாம். என்ன வெளிச்செளியல் கரைசலாக வரும் பொழுது வெளிச்செளியல்பு SO2 மிக குறைவாகத்தான் இருக்கு. அப்புறம் தாள் அல்லது ஈரமான பூவிதழ் போன்ற அந்த திண்ம பரப்புகளை தான் அது இலகுவாக வெளியிட்டு. ஆகவே அதை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். 44வது கேள்வி, பின்வருவனவற்றுள் எது எதுவை மெய்வாயுக்களின் லட்சியமற்ற இயல்புக்கு ஒரு சான்றாக எடுபடக்கூடியவை என்பதுதான் கேள்வி. லட்சிய மெய்வாயுக்களுக்கு ஏன் லட்சியத்தன்மை இல்லை என்று கேட்கிறார்கள். முதலாவது வெவ்வேறு மெய்வாயுக்கள் வெவ்வேறு கொள்கைகளை கொண்டிருக்கின்றன. அது உங்களுக்கு தெரியும். வெவ்வேறு மெய்வாயுக்களுக்கு வெவ்வேறு கொள்கை இருக்கிறது. அது உண்மைதான். அதுதான் உங்களுக்கு தெரிஞ்சவுடனே வெவ்வேறு கொள்கை இருப்பதற்கான காரணமே அது லட்சியத்தன்மையை காணவில்லை தான். அப்ப கொதிநிலை என்பது அது சரி, ஏன்னு உங்களுக்கு தெரியும் லட்சிய வாயுக்களை திரவமாக்க முடியாது. ஒரு லட்சிய வாயுக்கள் திரவமாகும். வெவ்வேறு வாயுக்களுக்கு வெவ்வேறு கொதிநிலை இருக்கும். CO2 வாயு, NH3 வாயு என்றிருந்தால் உங்களுக்கு தெரியும் CO2 வாயினது கொதிநிலை NH3 வாயுவின் கொதிநிலையோடு ஒப்பிடும் போது குறைவாக இருக்கும். NH3 வாயுக்கு கொதிநிலை கூட. ரைட். அப்ப H2O வாயுக்கு இன்னும் கொதிநிலை கூடவாக இருக்கும். இப்படி கீழே போகும்போது கொதிநிலை கூடுகிறது. ஆகவே கொதிநிலை மாறுபடுறது என்பதும் அது மெய்வாயுக்கு உரித்தான சிறப்பியல்பாக இருக்கும். லட்சிய வாயுக்களுக்கு கொதிநிலை என்ன பாவிக்க முடியாது. அடுத்தது மெய்வாய்கள், சில மெய்வாய்கள் நிறம் உள்ளதாக இருக்கிறது, சில நிறம் மற்றவையாக இருக்கிறது. அது சரிதான், சில மெய்வாய்கள் நிறம் இருக்கிறது, சில நிறம் இல்லை. ஆனால் அது நிறம் ஒன்று இல்லை என்பதை வைத்துக் கொண்டு அது மெய்வாயுவா லட்சிய வாயுவா என்பதை வேறுபடுத்த முடியாது. அதற்கும் நிறத்திற்கும் சம்பந்தம் இல்லை. ஒத்த நிபந்தனைகள் வெவ்வேறு மெய்வாய்கள் வெவ்வேறு அடர்த்திகளை உடையன. அடர்த்திகளும் வேறு வேறு மெய்வாய்களுக்கு வேறு வேறு அடர்த்தி தான் உண்டு. அது உண்மை அடர்த்திகள். ஆனால் அடர்த்தியும் ஒரு மெய்த்தன்மையையும் லட்சியத்தன்மையையும் தீர்மானிப்பதில்லை. சோ அதுவும் இடைக்கு வராது. மெய்வாயுக்கள் ஒன்றோடு ஒன்று ரசாயன ரீதியில் தாக்கம் புரிகின்றன. அது சரி. ஏனெனில் தாக்கம் புரியணும்னா ரசாயன பிணைப்புகளை தோற்றுவிக்க வேண்டும். ஒன்றோடு ஒன்று இணைந்து ரசாயன பிணைப்புகளை தோற்றுவிக்க வேண்டும். ஆகவே இந்த ரசாயன பிணைப்புகளை தோற்றுவிக்க வேண்டும் என்பது அது மிக முக்கியமாக மெய்வாயுக்கு உரித்தான இயல்பாக இருக்கும். நமக்கு இணைவதன் மூலம் இரசாயன பிணைப்புகளை தோற்றுவிக்க வேண்டும். அது உங்களுக்கு தெரியும். இது 2-3 வாயுக்கள் சேர்ந்து இன்னொரு வாயுவை தரும் பொழுது அது சாத்தியமாகும். இப்ப SO2 வாயு ஒரு மெய் வாயுன்னு எடுப்போம். இந்த SO2 வாயுவும் ஆக்சிஜன் வாயுவும் தாக்கம் வைப்போம். அதுவும் ஒரு மெய் வாயு. தாக்கும் பொழுது உங்களுக்கு வருது SO3 வாயு. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 2 SO2 இதெல்லாம் கேஸா இருக்கு. இப்ப இங்க ரசாயன பிணைப்புகள் தோன்றுகின்றன. சில பிணைப்புகள் உடைகின்றன, சில பிணைப்புகள் சேருகின்றன. சோ உடையும் பிணைப்பு உருவாகும் பிணைப்பு என தோன்றித்தான் இங்கே SO3 வாயு வருகிறது. அப்ப தமக்கிடையில் ரசாயன தாக்கத்தை நிகழ்த்துகின்றன. ரசாயன தாக்கத்தை நிகழ்த்துகின்றதாக இருந்தால் அது மெய் வாயுக்கு தான் சாத்தியம், லட்சிய வாயுக்கு சாத்தியம் இல்லை. ஆகவே ரசாயன ரீதியில் தாக்கத்தில் ஈடுபடுவது அது பிணைப்பை உருவாக்கல் அல்லது உடைத்தல், இது சரி. கொதிநிலையும் சரி. கொதிநிலை ஏன் சரி என்று பார்த்தனாங்க, கொதிநிலை வெவ்வேறு கொதிநிலை கொண்டிருக்கும். கொதிநிலையை தீர்மானிக்கின்றது முக்கியமாக உங்களுக்கு தெரிந்திருக்கும் மூல கூட்டுடை விசைகள். மூல கூட்டுடை விசைகள் அது மட்டும்தான் தீர்மானிக்கும் இல்லை, ஆனால் மிக முக்கியமாக அது தீர்மானிக்கிறது. மூல கூட்டுடை விசைகள் கொதிநிலையை தீர்மானிப்பதில் மிக முக்கிய பங்காற்றுகிறது. மூல கூட்டுடை விசைகள். சோ
இந்த மூலக்கூற்றுடைய விசைகள் இந்த வலிமை கூடும் பொழுது வலிமை கூடும் மூலக்கூற்றுடைய பிணைப்பு இருக்கு அந்த ரெண்டு மூலக்கூறுகளுடைய பிணைப்பு அந்த பிணைப்புடைய வலிமை கூடும் பொழுது கொதிநிலை கூடுகிறதுன்னு சொல்லுகிறோம். கொதிநிலை கூடுகிறது. உங்களுக்கு தெரியும் கொதிநிலைன்னா என்ன? வெளி அமுக்கத்திற்கு ஒரு ஏடிஎம் உங்களுக்கு தெரியும் வெளி அமுக்கம் ஒரு ஏடிஎம் வளிமண்டல அமுக்கம் அந்த அமுக்கத்துக்கு சமனாக வருகின்ற அந்த அமுக்கத்துல மூலக்கூறுகள் வெளியேற்றப்படுகிற வெப்பநிலையை தான் நாங்க சொல்லுவோம் கொதிநிலை என்று சொல்லுவோம். எந்த வெப்பநிலையில அந்த வெளி அமுக்கத்திற்கு சமனாக வருகிறது குறித்த அமுக்கத்துக்கு வெளி அமுக்கத்துக்கு சமனாக வர வெப்பநிலையை தான் நாங்க சொல்லுவோம் கொதிநிலை என்று. கொதிநிலை இது ஒரு ஏடிஎம் அமுக்கமாக இருக்கும். பிரஷர் வெப்பநிலை வரைவில் பாருங்க இப்படி தொடங்கி அமுக்கம் தொடங்கி வந்து இந்த இடத்துல இந்த வெப்பநிலையில வெடியமுக்கு சமனாகிறது கொதிநிலை சொல்லுவோம். சோ அந்த கொதிநிலை என்று சொல்லும் பொழுது மூலக்கூறுகள் தமக்கிடையில மூலக்கூறுகளோட வலிமை கூடவா இருந்தா அந்த மூலக்கூறு வெளியில தப்பி போறது கடினம். ஆகவே அந்த குறித்த மூலக்கூறுகளுக்கான கொதிநிலை கூடவா இருக்கு. அந்த மூலக்கூறுகள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைய வேண்டும். இந்த பிணைப்பு அந்த மூலக்கூறுகளுக்கு இடையிலான அந்த விசைகள் இருப்பது மெய் வாயுக்கு தான் சாத்தியம். லட்சிய வாயுக்கள் அப்பாடி ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்க வாய்ப்பில்லை. ஆகவே கொதிநிலை இந்த ஒன்றுடன் ஒன்று தாக்க முடிதல் இது போன்ற இயல்புகள் ஒரு மெய் வாயுக்கே உரித்தான இயல்புகள் நாங்கள் குறிப்பிட முடியும். அதனால தான் சொல்லுவோம் CO2 NH3 H2O என்பவற்றுக்கு கொதிநிலை வேறு வேறு CO2 H2O என்பவற்றுக்கு வேறு வேறு என்ன சொல்லுவோம். ஏன் வேறு வேறு? இப்ப CO2 உங்களுக்கு தெரியும் மூலக்கூறுகளுக்கு இடையில காணப்படுவது லண்டன் திசை ஏனெனில் முனைவாக்கம் மற்ற மூலக்கூறு CO2க்கு முனைவாக்கம் இல்லை தானே மூலக்கூறுகளுக்கு இடையில காணப்படுவது லண்டன் திசை. அமோனியா மூலக்கூறுகளுக்கு இடையில காணப்படுவது H bond. நீர் திரவமாக இருக்கும் போது உங்களுக்கு அங்க H bond தான் இருக்கும் திரவமாக இருக்கும் போது. ஆனால் நீர் ஆவியா இருக்கும் போது H bond இருப்பதில்லை தான் என்றாலும் கூட நீர் திரவத்தன்மையில் இருக்கும் போது அங்க H bond இருக்கும். இப்ப லண்டன் விசை H bond நீங்க வெளியே கூடினது அமோனியாவுடன் நீரில் காணப்படும் ஆக்சிஜனுக்கு மின்னதிர்வு மேலும் உயர்வு. அப்ப மேலும் அமைற்ற பிணைப்பு வலிமை கூடவாக இருக்கும். ஆகவேதான் நான் இங்க CO2 விட NH3க்கு கொதிநிலை கூட இருக்கும் அதை விட H2O கொதிநிலை கூடன்னு சொல்லுகிறோம். அப்ப இந்த கொதிநிலையை தீர்மானித்தது என்னது? இந்த மூலக்கூறுகளுக்கு இடையில் காணப்படுகின்ற விசைகளின் வலிமை. அந்த மூலக்கூறுகளுக்கு இடையில காணப்படுகிற விசைகள் மெய் வாயுக்களால் தான் சாத்தியம். 46 மாறா வெப்பநிலையில் தாக்கிகளின் செறிவுகளை கூட்டும் பொழுது ஏன் வீதம் கூடுகிறது என்பது ஒரு வினா. செறிவை நீங்க கூட்ட உங்களுக்கு தெரியும் வீதம் கூடும். இது உங்களுக்கு தாக்க வேதத்தில் நீங்க படிச்சிருப்பீர்கள். செறிவு, அமுக்கம், ஊக்கி, வெப்பநிலை இது போன்ற காரணிகள் உங்களுக்கு தாக்க வேதத்தை கூட்டும். மின்னோட்டம், மேற்பரப்பளவு அதாவது பிசிக்கல் நேச்சர்னு சொல்லுவோம். இது போன்ற காரணிகள் உங்களுக்கு தாக்க வீதத்தை ரேட் என்ன செய்யும் என்றால் கூட்டும் என்று தெரிந்திருக்கும். ஒவ்வொன்றுக்கும் காரணங்கள் உங்களுக்கு தேவை ஏன் அதை கூட்டுகிறது என்று. செறிவு, அமுக்கம், ஊக்கி, வெப்பநிலை என்பன கூட்டுகிறது. செறிவால ஏன் கூடுகிறது என்று பார்த்தால் முதலாவது மூலக்கூறுகளுக்கு இடையிலான மோதுகைகளின் எண்ணிக்கை கூடும். உண்மை, அது சரி. ஏனெனில் செறிவை நீங்க கூட்ட மூலக்கூறுகளுக்கு இடையிலான மோதுகை கூடும். செறிவு கூட இருந்தா காணப்படுற மூலக்கூறுகள் கூட மூலக்கூறுகள் இருந்தா தங்களுக்கு இடையிலான மோதுகையை என்ன செய்ய முடியும்? கூட்ட முடியும். உங்களுக்கு தெரியும் விளைவு உருவாகணும் என்றால் 3 நிபந்தனைகள் தேவை. ஒரு விளைவு உருவாகணும் என்றால் முதல் மூலக்கூறுகள் மோத வேண்டும். மூலக்கூறுகள் முதல் செய்ய வேண்டும் என்றால் மோதுகை அடைதல் வேண்டும். மோதுகை அடைய வேண்டும். அடுத்து சரியான திசையில மோதுகை இருக்கணும். சரியான திசை மோதுகை அதாவது கேத்திரனித மோதுகை சொல்லுவார்கள் அல்லது பயன்பாடு மோதுகை சொல்லுவார்கள். பயன்பாடு மோதுகை அது சரியான திசையில மோதுகை இருக்கணும். அடுத்தது ஏவச்சக்தியை தாண்டி இருக்கும். மூலக்கூறுகள் அந்த மூலக்கூறுகளின் சக்தி ஏவச்சக்தி சொல்றது விளைவை உருவாக்க தேவையான விழிந்த சக்தி, மிக விரிவான சக்தி. விளைவு உருவாக்க தேவையான மிக விரிவான சக்தி அது ஏவச்சக்தி. அதை தாண்டி இருக்க வேண்டும். ஏவச்சக்தியை தாண்ட வேண்டும். இந்த மாதிரியான 3 விளைவுகள் இருந்தால் தான் அது விளைவுகளை உருவாக்க முடியும்.
அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே மூலக்கூறுகள மோதுகை கூட இருந்தா கூட விளைவுகள் வரலாம். அதுதான் இப்ப வீதத்தை கூட்டப்படும். மூலக்கூறுகள மோதுகை எப்ப கூட்ட வரலாம்னா செறிவு கூடுறதால நீங்க உங்களுக்கு அங்க என்ன செய்ய மாட்டா கூடி இருக்கும். சரி வேடா உங்களுக்கு கூட்டி விடும். அடுத்தது ஏவச்சக்தியிலும் பார்க்க கூடிய சக்தியுடைய மூலக்கூறுகளின் பின்னம் கூடுகிறது. இல்லை, ஏவச்சக்தியிலும் பார்க்க கூடிய சக்தியுள்ள மூலக்கூறுகளின் பின்னத்தை கூட்டுவது வெப்பநிலைக்கு சாத்தியம். ஏவச்சக்தியிலும் பார்க்க கூடிய சக்தியுடைய மூலக்கூறுகளின் பின்னத்தை கூட்டுவது வெப்பநிலைக்கு சாத்தியம். அல்லது ஒரு ஊக்கிக்கும் அது சாத்தியமாக இருக்கும். ஏன்னா ஊக்கி உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஏவச்சக்தியை குறைக்கும் என்று சொல்லக்கூடாது. இப்ப நியூ சிலபஸின் அடிப்படையில் நீங்க சொல்ல வேணும், ஒரு ஊக்கி ஏவச்சக்தி குறைந்த ஒரு மாற்று பாதையை தரும் என்றுதான் சொல்ல வேண்டும். வடிவாக எழுதி வச்சுக் கொள்ளுங்கள். ஊக்கி ஏவச்சக்தியை குறைக்கும் என்றால் கூட்டுப்பிள்ளை, ஏவச்சக்தியை அது குறைக்காது. மறுதலையாக என்ன செய்கிறது? ஏவச்சக்தி குறைந்த மாற்று பாதையை தருகிறது. ஏவச்சக்தி குறைந்த மாற்று பாதையை தாரதால அந்த குறித்த ஏவச்சக்தியை தாண்டின மூலக்கூறுகள் உங்களுக்கு அங்க கூட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆகவே அது சரி. அடுத்தது மோதுகைகளின் சக்தி கூடுகிறது. சக்தி சரிவை கூட்டுறதால கூட்ட முடியாது. சக்தி வெப்பநிலையால தான் நீங்க கூட்ட முடியுமே தவிர மூலக்கூறுகளின் சக்தியை செறிவால கூட்ட முடியாது. சரியான கேத்திரணையுடைய மோதுகைகளின் பின்னம் கூடுகிறது. இல்ல, சரியான கேத்திரணையுடைய மோதுகைகளின் எண்ணிக்கை கூடுகிறதா? சரி, எண்ணிக்கையை கூட்டலாம், பின்னத்தை கூட்ட முடியாது. பின்னங்கள் நீங்கள் பின்னம் என்று சொல்லும் பொழுது இயக்க சக்தியை மாற்றும் பொழுது இயக்க சக்தி மாறினால் ஒரு குறித்த இயக்க சக்தி மாறுகிறது வைப்போம். இயக்க சக்தி யாரால் மாற்ற முடியும்? வெப்பநிலையால மாற்ற முடியும். வெப்பநிலை கூடும் போது இயக்க சக்தி கூடும். இயக்க சக்தி கூடும் பொழுது குறித்த ஒரு 5 செகண்ட்ல முதல் 5 மூலக்கூறுகள் மோதுமா இருந்தா இப்ப 10 மூலக்கூறுகள் மோத போகுது. அப்ப பின்னங்கள் மாறலாம். ஆனா செறிவென்று சொல்லும் பொழுது பின்னத்தை அதால் மாற்ற முடியாது. எண்ணிக்கையே மாற்றும், ஆனா பின்னம் மாறாது. ஏன்னா அங்க இயக்க சக்திக்கு செறிவான இயக்க சக்தியை மாற்ற முடியாது. ஆகவே இங்கு பின்னம் என்று வாரதால விட எண்ணிக்கைன்னு சொல்லியிருந்தா சரி, ஏ மட்டும்தான் நீங்க சரியா இருப்பது விட 5. கடைசியில டியில என்ன விடைன்னு சொன்னா பின்னம் என்று வந்ததால் பிழை. பின்னத்தை வெப்பநிலை மாற்ற முடியும். இந்த பின்னத்துக்கு பதிலாக எண்ணிக்கை என்று வந்திருந்தால் அது சரியாக இருந்திருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். அப்ப ஏ மட்டும்தான் நீங்க சரி. ஆகவே அது விடை 5ஆக இருக்கிறது. அப்ப செறிவு கூடும் போது ஏன் செறிவு கூடும் பொழுது ஏன் தாக்க வீதம் கூடுகிறது என்பதற்கான 2 காரணத்தை நாங்கள் பார்த்துக்கிட்டோம். ஒன்று மோதுகை கூடுகிறது. மோதுகை எண்ணிக்கைன்னு சொல்லுவோம். மோதுகை எண்ணிக்கை கூடும். அடுத்தது சரியான சாத்திசை மோதுகை. சரியான சாத்திசை மோதுகை எண்ணிக்கை தான் கூடும், பின்னம் கூடுவதில்லை. அது ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், எண்ணிக்கை கூடும். ஆகவே செறிவு அது சம்பந்தப்படுத்தியிருக்கிறது. செறிவும் அமுக்கமும் கிட்டத்தட்ட ஒன்றுதான், உங்களுக்கு தெரியும். ஏனெனில் P சமன் CRT. அப்ப வெப்பநிலை மாறா வெப்பநிலை வச்சு கொண்டீங்களா இருந்தா வெப்பநிலை மாறான்னு வைப்போம். R எப்பயுமே மாறாது, P ப்ரொபோர்ஷனல் டு C. ஆகவே செறிவு கூடினா உங்களுக்கு ரெடியா அமுக்கம் கூடும். அல்லது நீங்க மாறி சொன்னா அமுக்கத்தை கூட்டினா செறிவு கூடும். அப்ப செறிவுக்கான விளக்கங்களா தான் இருக்கும் அமுக்கத்துக்கு. ஆகவே அது பிரச்சனை கிடையாது. ஊக்கி என்ன? அதான் நான் முதலே சொல்லியிருந்தேன். ஊக்கி ஏவச்சக்தியை குறைக்கும் என்று சொல்லக்கூடாது. மீண்டும் ஒரு முறை விளைத்து விட்டு விட்டேன். 2ஆம் முறை விளைத்து விடுகின்றேன். அப்ப ஊக்கி என்ன செய்கிறது? ஏவச்சக்தி குறைந்த மாற்றுப்பாதை. அப்ப ஊக்கி ஏவச்சக்தி குறைந்த ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரூட் என்று சொல்றாரு. the alternative route மாற்றுப்பாதை. சோ ஏவச்சக்தி குறைந்த மாற்றுப்பாதையை தருவதுதான் ஊக்கி. ஆகவே அது ஏவச்சக்தி குறைந்த மாற்றுப்பாதையை தரதால அது தாக்க வீதத்தை கூட்டுகிறது. உங்களுக்கு தெரியும், இது சக்திக்கும் நீங்க இந்த தாக்க ஆள்கூறுக்கும் கீழும்போது சக்தி தாக்க ஆள்கூறு வரைந்தீங்களா இருந்தால் இது தாக்கியாக இருக்கும், இது ஏவச்சக்தியா இருக்கும். இது விளைவெட்டு வைப்போம், ஒரு அகவப்ப தாக்கம் என்று வைப்போம். இதை இது ஊக்கி இல்லாத போது, ஊக்கி இருந்தால் இது ஏவச்சக்தியை குறைத்த வேண்டியது. ஏவச்சக்தி குறைந்த ஒரு மாற்று பாதை. இது ஒரு பாதை, இது ஒரு பாதை. இது முதலாவது பாதை என்ன, இது 2வது பாதை. அப்ப முதலாவது பாதையை விட 2வது பாதைக்கு ஏவச்சக்தி குறைவாக. அப்ப ஏவச்சக்தி குறைந்த ஒரு மாற்று பாதையை தருகிறது. இது ஊக்கி இல்லை.
ஒன்று ஊக்கி இல்லை, ரெண்டுல ஊக்கி உண்டு. ஊக்கி உண்டு. அப்ப ஏவச்சக்தி குறைந்த ஒரு மாற்று பாதையை தருகிறது. அதனால் அது சாத்தியமாக இருக்கும். ஒரு அடுத்தது மின்னோட்டம். பொதுவாக மின்னோட்டம் தான் வீதம் கூடும். அது மின்தாக்கங்களுக்கு தான் அது சாத்தியம். அது இங்கே பெரும்பாலும் அவதானிக்கப்படும் காரணங்கள் தேவையில்லை. மேற்பரப்பளவு உங்களுக்கு தெரியும். மேற்பரப்பளவு கூட கூட வீதம் கூடும் தெரியும். கல்சியம் கார்பனேட்டை நீங்கள் துண்டாம் போடுகிறீர்கள், அதே நேரத்தில் தூளாக போடுகிறீர்கள் என்றால் தூளாக போட்டதுக்கு தான் வேகம் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. மேல் தூள்கள்லாம் மிக மிக குறுநிய மூலக்கூறுகளாக இருக்கும். அப்ப மேற்பரப்பளவு கூட, மிக சின்ன பருமனுடைய மேற்பரப்பளவு கூட இருக்கும். மேற்பரப்பளவு கூட இருந்தால் வேகம் பண்ணுதான். அதை நீங்கள் பிராக்டிகலில் அவதானித்திருப்பீர்கள். அப்ப மேற்பரப்பளவு கூடும் போது கூட உங்களுக்கு ரேட்டை கூட்ட முடியும். வெப்பநிலை என்பது முக்கியமான ஒன்று. வெப்பநிலை கூடும் பொழுது வெப்பநிலை கூடும் பொழுது தாக்க வீதம் கூடுகிறது என்பது தெரிந்திருக்க வேண்டும். அதற்கு ரெண்டு காரணங்கள் தேவை. வெப்பநிலை கூடும் போது தாக்க வீதம் கூடுவதற்கு ரெண்டு காரணங்கள் தேவை. ஒன்று, T கூடினால் இயக்க சக்தி கூடும். என்று சொல்வது இயக்க சக்தி கூடும். இயக்க சக்தி கூடும் பொழுது அலகு நேரத்தில், இந்த அலகு நேரம் என்பது முக்கியம், அலகு நேரத்தில் ஏற்படுகின்ற மோதுகை எண்ணிக்கை கூடும். அப்படிதான் நாங்க என்ன சொல்றோம், ஒரே வேர்ட்ல மோதல் வீதம் கூடுகிறது. நீங்க வெப்பநிலையை கூட்டினீங்கன்னா வெப்பநிலையை கூட்ட இயக்க சக்தி கூடும். அப்ப மூலக்கூறுகள் வேகமாயிரும். முதல் 5 செகண்ட்ல 2 மூலக்கூறு மோதுமா இருந்தா இப்ப அதே 5 செகண்ட் வேகமா இயங்குது. அப்ப ஒரு 3 4 5 மூலக்கூறுகள் மோதிவிடும். அப்ப மூலக்கூறுகள் மோதுகை இங்க என்ன செய்யுது என்றால் கூடிவிட்டது. அலகு நேரத்தில் மோதல் வீதம் கூடுது. ஒரு ரீசன். இரண்டாவது, அந்த ஏவச்சக்தியை தாண்ட வேண்டும் என்று குறிப்பிட்ட விளைவு உருவாகணும் என்றால் மூலக்கூறுகள் மோத வேண்டும், சரியான திசையில மோதணும், ஏவச்சக்தியை தாண்ட வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். அப்ப இந்த ஏவச்சக்தியை தாண்டிய மூலக்கூறுகள் எண்ணிக்கையை, மூலக்கூறுகள் அந்த ஏவச்சக்தியை தாண்டிய மூலக்கூறுகளின் சதவீதம் அல்லது பின்னம் என்று சொல்வார்கள். எண்ணிக்கைன்னு சொல்லக்கூடாது, சதவீதம் அல்லது பின்னம் என்று சொல்லலாம். அப்ப ஏவச்சக்தியை தாண்டிய மூலக்கூறுகளின் பின்னம் என்ற சதவீதத்தை நம்ம வெப்பநிலை கூட்டும். எப்படி? அதுவும் தெரிஞ்சிருக்க வேணும். அப்ப அதை சொல்லுவோம் உயர் சக்தி மோதல்னு சொல்லுவோம். ஏவச்சக்தியை தாண்டிட்டு தானே, அப்ப ஏவச்சக்தியை தாண்டிட்டு நாங்க சொல்லுவோம் உயர் சக்தி மோதலுக்குரிய உயர் சக்தி மூலக்கூறுகள்ல பின்னம். இந்த உயர் சக்தி சொல்றது என்னது? ஏவச்சக்தியை தாண்டி, ஏவச்சக்தி தாண்டல். அப்ப ஏவச்சக்தியை தாண்டின மூலக்கூறுகள், அதாவது உயர் சக்தி மூலக்கூறுகள், அதன் பின்னத்தையோ அல்லது சதவீதத்தையோ இது என்ன செய்யப்படுகிறது? கூட்டி விடுகிறது. கவனிகள், ஏவச்சக்தியை கூட்டவும் இல்லை குறைக்கவும் இல்லை. வெப்பநிலை ஏவச்சக்தி அந்த குறித்த தாக்கத்துக்கே உரித்தான சக்தி. அதை யாராலும் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. பழைய சிலபஸின் அடிப்படையில நீங்க ஊக்கி ஏவச்சக்தியை குறைக்கும் படிச்சிருந்தோம். இப்பொழுது நியூ சிலபஸின் அடிப்படையில எதுவுமே இல்லை. ஊக்கி கூட ஏவச்சக்தியை குறைக்க மாட்டா. அப்ப ஏவச்சக்தி தாக்கத்துக்கே தனித்துவமானது. அது எந்த காரணியாலும் கூடவும் முடியாது, குறையவும் முடியாது. ஆகவே ஏவச்சக்தி இங்கு மாறவில்லை. ஆனால் அந்த ஏவச்சக்தியை தாண்டின மூலக்கூறுகள் எண்ணிக்கையில் அதிகரிக்கிறது. எவ்வாறு சாத்தியம்? ஏவச்சக்தி மாறவில்லை, கூடவும் இல்லை, குறையவும் இல்லை. ஆனால் அந்த ஏவச்சக்தியை தாண்டிய மூலக்கூறுகள் பின்னம் என்ற சதவீதம் கூடுகிறது. அதற்குத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும் என்பது போல்ட்ஸ்மேன் வலை, மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் வலையை கீறி பார்த்தீர்களா இருந்தால் அது உங்களுக்கு தெளிவாகும். அப்ப பாருங்கள், அந்த வலை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பையச்சில மூலக்கூறுகளின் பின்னம் எண்ணிக்கை இல்லை, ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். மூலக்கூறுகளின் பின்னம் என்ற சதவீதம் தான் மையத்தில் இருக்கும் பின்னம். அதே போல எக்ஸைட்டில் உங்களுக்கு சக்தி வேகம் மாதிரி எதுவும் இருக்கலாம். நான் ஏவச்சக்தி என்பதற்காண்டி சக்தியை போடுகிறேன், ஆனால் சக்தி வேகம் கதி எதுவும் இருக்கலாம். உங்களுக்கு தெரியும் மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் வலை என்ன மாதிரியான வலையை பின்பற்ற வேண்டும். இப்படி செல்லும் மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் வலை. இது நான் வெப்பநிலை T1 என்று சொல்லுகிறேன். T2 இருந்தால் என்ன? T2 அது T1 விட பெருசென்று வைப்போம்.
அப்ப வெப்பநிலை கூடும் போது குறித்த வளை முன்னோக்கி அசையும் என்பது நீங்கள் வாயுக்களில் படித்திருப்பீர்கள். அந்த முன்னோக்கி அசையும் பொழுது உச்சி குறைஞ்சு வேண்டும் என்பதை மறந்துடக்கூடாது. மேற்பட்டு மேல உச்சியை விட இது குறைஞ்சிருக்க வேண்டும். அப்பதான் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை ரெண்டுக்கும் சமனாகும். இந்த ரெண்டு வரைவிண்டையும் பரப்பு உங்களுக்கு மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை தரும், அது ரெண்டுக்கும் சமனாதான் இருக்கும். ஆகவே அடுத்த வரைவு இது நாங்கள் T2 கொண்டு வைப்போம். இந்த T2 வரும்போது என்ன பண்ணிக்கணும், முதலாவது வரைவின் அந்த உச்சியை காட்டிலும் இந்த உச்சி கொஞ்சம் குறைவா இருக்கும். மற்றபடி தொடங்குற இடம் ஒன்றுதான் இதற்கு மேலே இருக்கும். அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். இது T2 ரைட். அப்ப T1 T2 நான் இந்த இடம் தான் குறித்த இந்த இடத்தை தான் சொல்லுகிறேன். இந்த தாக்கத்துக்கான இழவர் சக்தி EA, தாக்கத்துக்கான இழவர் சக்தியை கொடுத்திருக்கிறோம். அப்ப எங்களுக்கு T இங்க இருக்கு பாருங்க, அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த இடத்துல நான் கொடுக்கின்றோம், இதான் தாக்கத்துக்கான EA. சோ இந்த இடத்துல இருந்து நான் T1க்கு போனால் இது T1 இங்க இருக்கிறது, இதுதான் T1, இது T2. சோ அப்படியே T1க்கு போகிறோம். ரைட், இதோட T1 முடிந்து விட்டது. ஆகவே அது உங்களுக்கு இவ்வளவு மூலக்கூறுகள் இங்கால தாண்டி, இவ்வளவு மூலக்கூறுகளும் அதை தாண்டி இருக்கிறது. ரைட், இவ்வளவு மூலக்கூறுகளும் தாண்டி இருக்கிறது. எதற்கு? T1க்கு. T2க்கு வெப்பநிலை கூடினது. ஆனா வெப்பநிலை கூடும்போது ஏவச்சக்தி கூடவோ குறையவோ செய்யாது. வெப்பநிலையால ஏவச்சக்தியை மாத்திடாது, எந்த ஒரு காரணியால ஏவச்சக்தி மாறாது. ஆகவே ஏவச்சக்தி முன்னுக்கும் போகாது பின்னுக்கும் வராது, இந்த இடத்துல தான் இருக்கிறது. ஆனால் நீங்கள் இப்ப என்ன நடக்குது, ஆனா நீங்க பாருங்க, நம்ம வெப்பநிலையை கூட்டும் போது அந்த வரைவு கிட்டத்தட்ட இங்க மட்டும் போகும். அப்ப இனி இங்கால காரணத்தை எவ்வளவு கூடலாம், இவ்வளவு தாண்டி. அப்ப உங்களுக்கு முதலாவது கீர்னதை விட இப்ப கீர்னதுக்கு இவ்வளவும் மேலதிகமாக இருக்கிறது. அந்த மேலதிகமாக பாருங்க, அப்ப என்ன நடக்குது, வெப்பநிலை கூடும் போது உங்களுக்கு இவ்வளவும் வருவது, இவ்வளவு மேலதிகம். அப்ப வெப்பநிலை கூடும் போது ஏவச்சக்தியை தாண்டிய மூலக்கூறுகளின் பின்னமேற்ற சதவீதம் இங்கு என்ன செய்கிறது என்றால் அதிகரிக்கின்றது. அது வெப்பநிலைக்கு ஒரு முக்கியமான பண்பு. ஆகவே அதை மறந்துவிட வேண்டாம். ஆகவே வெப்பநிலையால ஏன் மாறும், செறிவால ஏன் மாறும், அமுக்கத்தால் ஏன் மாறும், ஊக்கியால ஏன் மாறுகிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஊக்கியை மறந்துவிடாதீர்கள், ஏவச்சக்தியை குறைந்த ஒரு மாற்று பாதையை தருகிறது என்று ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்தது முக்கியமா இந்த சரியான திசை மோதுகை என்றால் என்ன என்று சில பேருக்கு ஒரு டவுட்டா இருக்கும். அதையும் நான் இங்கு குறிப்பிடுகிறேன். சரியான திசையில மோதணும் என்பது முக்கியம். இப்ப உதாரணத்துக்கு நான் இந்த தாக்கத்தை எழுதி காட்டுகிறேன். NOவும் BRும் சேர்ந்தால் உங்களுக்கு என்ன வருகிறது, NOBR. இதுல சரியான சார்திசை மோதுகை, அதாவது பயன்படும் மோதுகை இருக்கணும். மூலக்கூறுகள் மோதினாலும் அந்த சரியான திசையில மோதும் போதுதான் விளைவுகள் உருவாக முடியும் என்பதை நாங்கள் பார்த்துட்டோம். ஏவச்சக்தியை தாண்டி இருக்கோம், அது பற்றிய விளக்கம் தந்திருந்தேன். இந்த சரியான சார்திசை மோதுகை என்றால் என்ன என்று சில பேருக்கு ஒரு டவுட் ஆயிருக்கும். அதே மாதிரி பார்த்துவிட்டாங்க. உதாரணத்துக்கு NOவும் BR2வும் சேர்ந்தால் உங்களுக்கு தெரியும் NOBR விளை வரும். அப்ப சாப்பிடுறதுக்காண்டி 2 NO 2 NOBR ரைட், அது சரி. இப்ப உங்களுக்கு NOBR கட்டாயம் நான் சொல்லிக்கிறேன், NOBR வருகிறது. இது என்ன சரியான திசையில மோதுகை என்றால் இல்லை. இப்ப இந்த NOBR இப்படி இருக்கும் பொழுது, NO மூலக்கூறுகள் இப்படி இருக்கும் பொழுது இந்த BR மூலக்கூறுகள் நைட்ரஜனுக்கு கிட்ட வரும் போதுதான் விளைவை உருவாக்க முடியும். ஏனெனில் நைட்ரஜனுக்கும் புரோமினுக்கும் இடையில தான் பிணைப்பு தோன்ற போகுது. இந்த பாருங்க, நைட்ரஜனுக்கும் புரோமினுக்கும் இடையில தான் பிணைப்பு தோன்ற போகுது, ஆக்சிஜனுக்கும் புரோமினுக்கும் இடையில பிணைப்பு இல்லை. அப்ப இந்த BR மூலக்கூறுகள் நைட்ரஜனுக்கு சார்பாக வரும் போதுதான் விளைவை உருவாக்க முடியும். உங்களுக்கு தெரியும், NO மூலக்கூறுகளும் ஏவச்சக்தியை தாண்டி விட்டது வையுங்கள், BR மூலக்கூறுகளும் ஏவச்சக்தியை தாண்டி விட்டது வையுங்கள். இரண்டும் ஏவச்சக்தியை தாண்டி இருந்தாலும் இந்த புரோமின் மூலக்கூறுகள் ஆக்சிஜனுக்கு கிட்ட வரும்போது எந்த ஒரு விநியோகமும் இல்லை, ஏனெனில் பிணைப்பு தோன்ற போவது இல்லை. அப்ப ஏவச்சக்தியை தாண்டிய மூலக்கூறுகள் எல்லாம் விளைவை உருவாக்க வேண்டாம். அந்த கூற்று பிழை. விளைவை உருவாக்க வேண்டும் என்றால் மூன்றும் நடக்க வேண்டும். இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று இல்லை என்றால் கூட விளைவு தோன்றாது. விளைவு தோன்ற வேண்டும் என்றால் ஏவச்சக்தியை தாண்ட வேண்டும். ஆனால் ஏவச்சக்தியை தாண்டிய மூலக்கூறுகள் எல்லாம் விளைவை தோற்றுவிப்பது இல்லை. காரணம் சரியான திசையில மோதுகை என்பது இல்லை. எண்ணுக்கு BR கிட்ட வரும்போதுதான் எண்ணுக்கு BRக்கு இடையில பிணைப்பு உருவாகும். அப்படி நாங்கள் சொல்லுவோம், உருவாகும் பிணைப்பு. அப்போ
இந்த பிஆருக்கும் என்னைக்கு இடையில பிணைப்பு உருவாக மற்றும் ஒரு பிணைப்பு இந்த பிஆர் டூல காணப்பட்ட அந்த பிணைப்பு செய்ய போறதா உடைய போகிறது இது சொல்லுவோம் உடையும் பிணைப்பு. இதை நான் சொல்லுவோம் டிரான்சிஷன் ஸ்டேட். டிரான்சிஷன் ஸ்டேட் மாறுநிலை புள்ளி என்று சொல்லுவோம். உங்களுக்கு தெரியும் மாறுநிலை புள்ளி அல்லது டிரான்சிஷன் ஸ்டேட் என்று சொல்வது அல்லது ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லலாம். ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ரைட். ஆகவே இங்க உருவாகும் பிணைப்பு உடையும் பிணைப்பு அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. அப்ப இந்த உருவாகும் பிணைப்பு உடையும் பிணைப்பு என்ற தோன்ற வேண்டும் என்றால் இந்த பிஆர் மூலக்கூறுகள் இது சார்பாக போக வேண்டும், நைட்ரஜன் சார்பாக போகணும். நைட்ரஜன் சார்பாக போகனால் இப்படி ஒரு பிணைப்பு உருவாகி பிணைப்பை தரும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. அப்ப இங்கே தோன்றுகிறது. ஆனால் இந்த NO சார்பாக புரோமின் உங்களுக்கு ஆக்சிஜன் சார்பாக போச்சு என்றால் அப்ப என்ன மூலக்கூறு இப்படி இருக்கிறது, பிஆர் மூலக்கூறு இப்படி வந்துட்டா பிரியோசனம் இல்லை. ஏனென்றால் இங்க என்னைக்கு பிஆருக்கு முன்னாடி மிக நீண்ட தூரம் இருக்கிறது, பிணைப்பை உருவாக்குறதுக்கு வாய்ப்பில்லை. ஆக்சிஜன் புரோமின் கிட்ட இருந்தாலும் கூட பிணைப்பு இங்க தேவை. அப்ப பிழையான திசையில மோதும் போது என்ன செய்யும், அதைத்து பின்னதைக்கும். அதாவது ரெண்டு பவுன்ஸ் ஆகி பிரியோசனம் இல்லை. ஆகவே மீண்டும் என்ன செய்வோம்னா பின்னதைத்து விடும். ஆகவே இவர் அதைத்து பின்னதைத்து விடும், பிணைப்பு தோன்ற வாய்ப்பு. இதுதான் அந்த சரியான தாதிசை மோதுகை என்ற எண்ணக்கண்டார். ஆகவே விளைவு உருவாக வேண்டும் என்றால் மூலக்கூறுகள் மோத வேண்டும், சரியான திசையில மோத வேண்டும், ஏவற்றத்தை தாண்டி இருக்க வேண்டும்.